வாக்கு தத்துவம் எப்போ நிறைவேற ஆரம்பிக்கும்னா, அவர் எப்போ சொன்னாரோ அன்னைக்கே அது நிறைவேற ஆரம்பிச்சிருது. அவர் என்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரோ அன்னைக்கு அவர் சைடில் அவர் வேலை என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாங்க. தாமதிக்கிறது சில டைம் யார் காரியம் தான் இருக்கு, நம்ம கையினால தான், நம்மளால தான் சில டைம் தாமதம் ஆயிடுது. விசுவாசத்தில் சொல்லுங்க, தேசத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவர் என்னென்ன சொன்னாரோ அதை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி விட்டார், அவர் செய்து விட்டார். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. வருஷத்தினுடைய கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உண்டு, 51வது ஆராதனை. அதாவது ஒரு பாதி பகுதியை முடிச்சிட்டோம். 50 முடிச்சு 51. இந்த வருஷத்தினுடைய 51 முடித்து 52வது வாரத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். ஒன்னே ஒன்று ஆண்டவற்றை கேளுங்க. அந்த வருஷத்துல ஒருவேளை என் கீழ்ப்படியாமையினால இழந்து போயிருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. உண்மையா ஆண்டவற்றை கேளுங்க. ஒரு சில நிமிடங்கள் நாம் முழுமையாய் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாட்டு பாடணும். கர்த்தரின் கைகள் குறுகி போகவில்லை, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் மிக சமீபமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அவற்றை அர்ப்பணித்து சொல்லுங்க, என்னுடைய கீழ்ப்படியாமையினால் நிறைய காரியத்தை இந்த வருஷத்தில் இழந்திருக்கிறேன், நிறைய வருஷங்களை நான் வீணாக்கி இருக்கிறேன். ஆனால் இனி வருகிற நாட்கள் அப்படி அல்ல. இனி வருகிற நாட்கள் நான் உடனடியாய் தீவிரப்பட்டு சொல் வீரனாய் அல்ல செயல் வீரனாய் மாற வேண்டும். பேசிக்கொண்டே இருக்கிறவனாய் அல்ல செயல்படுகிறவனாய் இருக்கணும். பார்த்து கொண்டே இருக்கிறவனாய் அல்ல செயல்பட வேண்டும். கர்த்தர் இந்த சபையில் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். ஜெப வீரர்களாய் மட்டும் இருந்தால் போதாது, செயல் வீரர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவற்றை ஒப்பு கொடுங்க. எத்தனை காரியம் முன்னக்கிட்டே முடிஞ்சிருக்கணும், ஆனால் அதெல்லாம் தாமதமானது காரணம் நாம் தாமதித்ததும், நம்ம அசதியாக இருந்ததும், நம்ம அஜாக்கிரதையாக இருந்ததும், நம்ம அவிசுவாசமாக இருந்தது தான் காரணம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், என்னை நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கைகளை உயர்த்தி என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. என்ன நான் செய்யணும்ப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல். நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன். அவர் எழும்புனா எழும்பிடணும், உள்ள போனா போயிடணும், சுற்றி வானா சுற்றி வந்துடணும், எதை சொன்னாலும் கீழ்ப்படியணும். நம்புங்கப்பா. என் ஞானம் எல்லாம் குப்பை, உங்க வார்த்தையில இருக்கிற வல்லமை போல என் ஞானத்தால ஒண்ணு செய்ய முடியாதப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே நாளைக்குன்னு சொல்லாதீங்க, நான் கீழ்ப்படிவேன். அடுத்த வருஷம்னு சொல்லாதீங்க,
நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் ஏலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் உங்க அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? ஓ, காத்திருக்கும் உந்தன் அடியாருக்கு பதில் ஒன்றுமே. கைகளை உயர்த்தி நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நம்பி செயல்பட்டவர்களுக்கு கர்த்தர் செயல்பட்டார். எங்களை நம்புங்கப்பா. பள்ளத்தாக்கில் வீரன் யோசுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? கூழங்கல்லினால் சின்ன தாவீதுக்கு கோலியாத் விழவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் யோசுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? கூழங்கல்லினால் சின்ன தாவீதுக்கு கோலியாத் விழவில்லையா? செங்கடலிலும் ஜனம் இஸ்ரவேலுக்கு பாதை திறக்கவில்லையா? காத்திருக்கும் உங்க பக்தருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? ஓ, காத்திருக்கும் உம் பக்தருக்கு பதில் ஒன்றும். என்ன நான் செய்யணுப்பா, என்ன நான் செய்ய வேண்டும்? வெறும் பாட்டா பாடாதீங்க, அர்ப்பணிங்க. என்ன நான் ஒரு வருஷத்தை அப்படி முடிச்சிட்டோம், நிறைய கேட்காமலே முடிச்சிட்டோம். என்ன நான் சொல்லுங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. உங்களை நம்புறேன்னு சொல்லி நாம அவற்றை கொடுக்கறதெல்லாம் அவர் கரெக்டா செஞ்சிடறாரு. ஆனா ஒன்ன நம்பி நான் கையில கொடுக்குறேன்னு சொல்றதை நாம என்ன பண்றது இல்லைன்னா செய்யறது இல்லை. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். அந்த வருஷத்தை தாண்டி முடிக்க போறோம். எத்தனை காரியம் அவர் சொன்னாரு, எத்தனை காரியம் அவர் சொன்னார், நம்ம கேட்கல. எவ்வளோ காரியத்தை நீ செஞ்சனா நான் தருவேன்னு சொன்னாரு. ஆனா நம்ம ஞானத்தை கொண்டு அதில் குழப்புறது. நம்மளுக்கு ரொம்ப ஞானம் இருக்கிற மாதிரி நாமளே நினைச்சுக்கிறோம். விசுவாசத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. விசுவாசம் ஒரு சைடு, ஞானம் வேற சைடு. நம்ம ஞானத்தை கொண்டு விசுவாசத்தில் குழப்பி பல வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கவே முடியாமல் போயிடுச்சு. அவர் எலும்புனா எழும்பிடணும், விசுவாசத்தோட யோர்தானில் காலை வைனா வச்சிடணும். எரிகோ சுற்றுனா பைத்தியக்கார மாதிரி சுற்றி வரணும். அவன்லாம் பார்த்துருப்பான், என்னடா பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல, சும்மா ஊரை சுற்றி வராங்க. உலகம் இன்னைக்கு நம்மளை அப்படி தான் பார்க்குது. இவங்க என்ன வெள்ளிக்கிழமை காலையிலலாம் கார் எடுத்துட்டு ஊரை சுற்றி வராங்களேன்னு பார்க்குது. அவர் சுத்துன்னு சொன்னால் சுத்தணும், சந்தேகப்படக்கூடாது. 6 நாள் வரைக்கும் ஒரு அசைவு கூட இல்லை. ஜனங்களுக்கு சுற்றி வர்றவங்களுக்கே சந்தேகம் கூட வந்திருக்கலாம். ஆனால் விசுவாசம்னா என்ன தெரியுமா? அவர் சுத்த சொன்னார், நான் என்ன செய்வேன்? சுத்துவேன். விசுவாசத்தை கீழ்ப்படுதலில் காட்டுவது தான் உண்மையான விசுவாசம். விசுவாசத்தோடு சுற்றி வரும்போது தான் 7வது நாள், அது 6 முறை ஒன்றும் நடக்கல, 7வது முறை அவர்கள் சொன்னபோது, சுற்றி வந்தபோது
அலங்கம் இடிந்து விழுந்தது. அவரவர் தங்கள் தங்கள் பாதைகள் உள்ள ஏறி புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கொன்று போட்டார்கள் வாசிக்கிறோம். பட்டணத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்தார். 7 முறை யோர்தான்ல மூழ்குனா என்ன செஞ்சிடணும்? மூழ்கிடணும். 6 தடவை பார்த்துட்டு 4 தடவை பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலையே நாகமான் பார்த்து கிளம்பி போயிட்டானா நஷ்டம் யாருக்கு? நாகமானுக்கு. 6 முறையும் ஒண்ணுமே நடக்கல. கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்லை, ஒண்ணுமே நடக்கவே இல்லை. 7ஆம் முறை மூழ்கி எழும்பின போது சரீரம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் ஆயிற்றுன்னு வாசிக்கிறோம். தேசத்துல 3 வருஷம் மழை இல்லை. எலியா சொல்றான், நான் என் வாக்கின்படியே தேசத்துல மழையும் இருக்காது பனியும் இருக்காது. ஆனா 3 வருஷம் முடியும் போது தேசம் பயங்கர பஞ்சம். கர்மேல ஏறுறான், சிகரத்தின் உச்சிக்கு போறான். ஆவியானவர் அவன்கிட்ட உணர்த்துறாரு, நீ முகங்குப்புற 7 முறை விழுந்து என்ன செய்? ஜெபி. முகம் முழங்காலில் பட ஜெபிக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேட்டர்ன். எரிகோன்னா சுற்றி வரணும், குஷ்டம்னா 7 தடவை மூழ்கி எழும்பணும், மழை இல்லைன்னா முழங்கால் முகத்துல படுற மாதிரி குனியணும். ஒரு தடவை குனிஞ்சிட்டு பார்த்தா வெளியே ஏதாவது இருக்காது போய் பாருன்றா, ஒண்ணுமே இல்லை. 4 தடவை பார்த்தாச்சு ஒன்றும் இல்லை. 5 தடவை பார்த்தாச்சு ஒன்றும் இல்லை. 6ஆம் தடவை பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. 7ஆம் தரமும் குனிந்து ஜெபித்து விட்டு போய் பார்த்தால் இதோ கையளவு ஒரு மேகம் இருந்தது. ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்க துவங்கிட்டு விசுவாசத்தோட சொன்னா, எதையும் பெருசா பார்க்கல, ஒரு கையளவு மேகத்தை தான் பார்க்கிறான். ஆனா விசுவாசத்தோட சொல்றான், ஆகாப்பே ரதத்தை பூட்டி கொண்டு போறோம், மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு சீக்கிரமா போன்னு சொல்றான். தேசத்துல ஒரு பெருமழையை கர்த்தர் கட்டளையிட்டான். ஒன்னே ஒண்ணு தேவமா, கையை தலையில வச்சு சொல்லுங்க, என் ஞானம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிருங்க. உண்மைதான், தெரியுமா? அது நம்மள அறிவாளி மாதிரி தயவுசெய்து நம்ம நினைக்கவே வேண்டாம். இதெல்லாம் இந்த உலகத்துல பயன்படுத்திருக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார், உண்மைதான். ஆனா இந்த ஞானத்துக்குள்ள தேவ ஞானம் அப்ளை ஆனா மட்டும்தான் இதுல பிரயோஜனம் இருக்குது. இந்த உலக ஞானம் தேவனுடைய விசுவாசத்துக்கு ஒரு பகையாய், ஒரு எதிராளியா இருக்கும். விசுவாசத்தோட நாங்க நம்பி கால் வைக்கணும். நான் இப்ப கேட்கிறேன், நீங்க நம்பி இதை செய்யுங்கன்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு. உங்களுக்கு பைத்தியக்காரன் போல தெரியுது, நீங்க செஞ்சிருவீங்களா? இதை செய்யணும்னு சொல்றாரு, உங்களுக்கு முட்டாள்தனம் போல தெரியுது, நீங்க செஞ்சிருவீங்களா? ஒரு பாஸ்டர் கே ரஞ்சித், அவரு ஒரு நாள் நல்ல ஒரு வார்த்தையை சொன்னார். நாங்களாம் ஜோம் பண்ற ஒன்றா கூடியிருந்தோம் பாஸ்டர்ஸ் எல்லாம். அவர் வீட்டில் அவர்கிட்ட வாகனமே கிடையாது. எல்லா இடங்களுக்கும் பைக்கில் இல்லைன்னா பஸ்ஸில் போய் அலையணும், மழையிலையும் வெயிலையும் அலையணும், இல்லைன்னா ஊழியத்துக்கு போகிற இடத்துக்கு வண்டி கிடைக்காம கஷ்டப்படுறாரு. ஒரு நாள் மனைவி கிட்ட கேட்டார், கவனிங்க என்ன அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மனைவி கிட்ட கேட்டார், நம்மளுக்கு ஒரு கார் ஆண்டவர் தரப்போறாருனாரு. ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை, ஆனால் விசுவாசம். அதை ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல கார் தரப்போறாரு, எத்தனை சீட்டர் கார் வாங்கினா நல்லா இருக்கும்னு கேட்டார். அப்போ நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கிறோம், கூட ஒருத்தர் வந்துட்டா கூட ஏற்ற முடியாது. அதனால எத்தனை சீட்டர் கார் வேணும்? 7 சீட்டர். காரே இல்லை இன்னும், இப்போ தான் காரே படிக்கவே இல்லை. ஆனால் என்ன வாங்குறதுக்கு நேரம் என்ன காரு? 7 சீட்டர் கார். உடனே ஒய்ஃபை வர சொன்னார், அப்பா அம்மா வர சொன்னார், பிள்ளைகள்லாம் வர சொன்னார். இந்த சைடில் ஒரு சேர், 7 சேர் எடுத்து வந்தார். எத்தனை சேர் எடுத்து வந்தார்? 7 சேர். செய்வீங்களா அப்படி? 7 சேர் எடுத்து வந்தார். 2 சேரை போட்டார். ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டு, அடுத்த ஓனர் சீட், அடுத்து ஒரு 3 சேர் போட்டார், இது குடும்பத்துக்கு. அடுத்து பின்னாடி 2 சேர் போட்டார், இது பேபி சீட். இப்போ எத்தனை சீட் வந்துருச்சு? 7 சீட். வாங்க வாங்க வாங்கன்னாரு. நம்ம குடும்பத்தில்னா போவோமா? நம்ம போக மாட்டோம், பைத்தியக்காரனா இருப்போம் போலான்ருவோம். அவன் மனைவிட்டு சொன்ன, ஃப்ரண்ட்ல வந்து லெஃப்ட் சைடில் சீட்டில் உட்காருமான்னு சொன்னார். உட்காந்துச்சு. அப்பா அம்மா பின்னாடி 2 சீட்டில் உட்காருங்க, நல்லா உட்காருங்கன்னு. பிள்ளைங்க 2 பேரும் 3ஆவது ரோவுக்கு போங்கன்னு. அவர் உட்கார்ந்தார். ரைட், ஜோம் பண்ணுங்க, வண்டியை கிளப்புவோம். ஜோம் பண்ணாங்க. அப்படி வண்டி என்ன செஞ்சிருச்சு? புறப்பட்டுருச்சு. உண்மையாகவே அந்த வருஷம் நிறைவேறதுக்குள்ள கர்த்தர் 7 சீட்டர் கார் அவர் கொடுத்தார். ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஊட்டி கூட்டு போங்கன்னா எங்கள் அப்பா கூட்டு போவார், சென்னை கூட்டு போங்கன்னா எங்கள் அப்பா கூட்டு போவார், டெல்லி கூட்டு போங்கன்னா உடனே கூட்டு போவார். டிக்கெட்லாம் புக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உடனே எப்படி செய்வார்னா ஒரு வட்டம் போடுவார். இது பரமதாபுரம், அடுத்த திருநெல்வேலி, மதுரை, அடுத்த சென்னை. வாங்க வாங்க வாங்க. நானும் ரொம்ப நம்பிக்கையோடு எனக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பேன், ஒரு பெட்டி இருக்கேன்ட்ட. அந்த பெட்டினாலே டெல்லிக்கு போகிற பெட்டி. அந்த பெட்டிக்கு பேர் என்னது? டெல்லிக்கு போகிற பெட்டி. ரொம்ப நாள் அதை வச்சுருந்தோம். உடனே தூக்கிட்டு கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு இப்போ எங்கே வந்தாச்சு? திருநெல்வேலி வந்தாச்சு. அடுத்து எங்கே போயாச்சு? மதுரை போயாச்சு. அடுத்து எங்கே போயாச்சு? சென்னை போயாச்சு. எங்களுக்கெல்லாம் அது பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஒரு தடவை சொன்னேன், இப்படி எங்களை சென்னை கூட்டு போகாதீங்க, எங்களை உண்மையாகவே கூட்டு போங்க. ஆனால்
சொல்ல தெரியல. எத்தனை தடவை டெல்லிக்கு போயிட்டோம், சென்னைக்கு போயிட்டோம், நம்ம சொல்ல முடியல. அவ்வளோ தடவை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சுதந்திரிக்கிறதுக்காக. அதே ஊழியக்காரர் சொன்னாரு, பைத்தியக்கார மாதிரி ஒரு பெரிய வேர்ல்டு மேப் ஒன்று கிடைச்சது. என் ஆஃபீஸ் ரூமில் கொண்டு போய் கீழே பிரித்தேன். கேரளா, மலையாளத்தில் நம்ம கேரளாவில் நிற்கிறேன். கேரளாலேருந்து அப்படி நான் நடந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டு போகிறேன். அங்கேருந்து துபாயில் குதித்தேன். எங்கே குதித்தேன்? துபாயில் குதித்தேன். அங்கேருந்து யூரோப்பில் குதித்தேன். அங்கேருந்து இங்கே குதித்தேன். ஒவ்வொரு இடமா குதித்தேன். நான் எங்கெல்லாம் விசுவாசி குதிச்சனோ அதே இடங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. உலகத்தில் பல தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் பயன்படுத்துறேன்னு சொன்னார். நம்ம ரொம்ப அறிவாளி மாதிரி நினச்சோன்னா வாக்கு தத்துவம் நடக்கவே செய்யாது. எத்தனை வருஷத்தை அறிவாளி மாதிரி வீணாக்கிட்டோம் தெரியுமா? பெரிய ஞானி மாதிரி யோசித்து அதை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இப்படி. நோ 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 நோ. அவர் எலும்புனா எலும்படும், அவர் காலை வைனா வைக்கணும், அவர் சுத்துனா சுத்தணும், அவர் பட்டயத்தை நீட்டி அப்படி சூரியனை நிப்பாட்ட சொல்லணும், அது நிற்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பேரு தான் என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவது எப்படி தெரியுமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. அப்படி உட்காருவோம். ஆண்டவர் வார்த்தைகளை கடந்து செல்லலாம். ஆண்டவற்றை நம்ம போய் எழுத்து பேசிட்டு இருக்க முடியாது. அது தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவற்றை நம்ம என்ன செய்ய முடியாது? எழுத்து கேட்டுட்டு இருக்க முடியாது. புது ஐடியாவெல்லாம் கொடுக்க முடியாது. அவற்றை போய் இப்படி வேண்டாம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவர் எதை சொன்னாலும் கேட்கணும். அப்போ விசுவாசமானது என்னன்றது நம்மளை அறிந்து கொள்ளணும். விசுவாசத்தை கீழ்ப்படியணும். அதை குறித்து இன்னைக்கு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி 6 நாட்களும் நாம் பார்த்தோம். குறிப்பாக நான் மீண்டும் உங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள சந்தோஷமாக நான் பிரியப்படுறேன். கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். 2வது நாள் ஜெபத்தில் ஆண்டவர், நான் மேலே அலுவலகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மிக தெளிவா என் உள்ளத்தில் பசுமரத்தாணி போல பதியும்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை, இனி பார்க்கிற காலம் அல்ல, இனி சுதந்திரிக்கிற காலம். அப்போ அந்த நாளில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, மோசே எது வரைக்கும் வந்தான்? எல்லாம் கவனிக்கணும். மோசே எது வரைக்கும் வந்தான்? கானானுடைய எல்லை மட்டும் வந்தாச்சு. எங்க வரைக்கும் வந்தாச்சு? கானானுடைய எல்லை. எத்தனை வருஷம் பிரயாணம்? 40 வருஷம் பிரயாணம். அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் என்னன்னா, உன் ஜனங்களை கொண்டு போய் எங்க வைக்கணும்? கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கல. என்ன கிடைக்கலன்னா, கானானை பார்க்கறதுக்கு பாக்கியம் கிடைச்சது, ஆனால் கானானை சுதந்திரிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கல. கானானுடைய கிரேப்ஸை கூட அவன் என்ன செஞ்சான்? சாப்பிட்டான். ஆனால் கானானுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு அவனுக்கு பாக்கியம் கிடைக்கல. அது கூட ஒரு 12 பேர் அனுப்பி தான் விட்டான வழி, அவன் என்ன செய்யலை, போகலை. அப்போ கானானுடைய எல்லை வரைக்கும் வந்துட்டான். உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் கடைசி அவன் பார்த்துட்டு மறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த காரியத்தை தான் சொன்னான். பார்த்தான், ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியல. ஆனால் இனி வருகிற காலம் எப்படிப்பட்டது என்றால், பார்க்கிற காலம் அல்ல, நாம் சுதந்திரிக்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. அப்போ இதுல ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். மோசே பார்த்தான், யோசுவா சுதந்திரித்தான். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் கானானை பார்த்தார்கள், ஆனால் வனாந்தரத்திலே பிறந்தவர்கள் கானானை சுதந்திரித்தார்கள். எகிப்தில் புறப்பட்டவர்கள் வனாந்தரத்திலேயே அழிந்து போனார்கள். எகிப்தையே பார்க்காத ஒரு கூட்டம் வனாந்தரத்தில் பிறந்துச்சு. அந்த கூட்டமும் யோசுவாவும் காலேபும் மட்டும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இன்னும் இப்படி சொல்லலாம், பெற்றோர்கள் பார்த்தார்கள், பிள்ளைகள் சுதந்திரித்தார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய சபைக்கு அப்படி இல்லை, அதை விட ஒரு படி மேலே. பெற்றோர்கள் பார்த்ததை பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து சுதந்திரிக்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. அப்போ அந்த சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் நடத்தும் போது, நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அது என்னப்பா? நாளைக்கு நடக்க போகிற அற்புதத்துக்காக நாங்கள் இன்னைக்கு என்ன செய்யணுமா?
பரிசுத்தமாகணும். 2025 கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் 2024 கடைசியில நாம பரிசுத்தமாகிறது அவசியம். அடுத்த வாரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும், இந்த வாரத்தில் அவர் ஒரு ஆயத்தமாகுதல் பரிசுத்தமாகுதல் அவசியம். நாளைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா இன்னைக்கு நாங்கள் பரிசுத்தமாகுதல் அவசியம். அற்புதத்துக்கு முன்பாக சில காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. பரிசுத்தம் அடையும் போது நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். 5 அப்போ 2 மீனை கர்த்தர் 5000 புருஷர் ஸ்திரீகளுக்கெல்லாம் கொடுக்குறாருன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி சொல்றாரு எல்லாரும் எப்படியா கூட்டமா நின்று சாப்பிடுங்கன்னு சொல்லல. 50 50 50 பேராக ஒழுங்குபடுத்தும் போது என்ன செய்கிறாரு? அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறார். நீ விசுவாசிக்கிறாயான்னு சொல்றாரு. நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுன்னு சொல்றாரு. அப்ப அற்புதத்துக்கு முன்னாடி there is a little condition. ஒன்று, பரிசுத்தமாக வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்கிறாரு? அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கு நம்ம செய்யறது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம பரிசுத்தப்பட நாம் ஒப்புக்கொடு. கொஞ்சம் உயித்து பாருங்க. யார்கிட்டயா சண்டை போட்டிருக்கமா? யார்கிட்டயா முறுமுறுப்பு இருக்கா? யார்கிட்டயா கோபம் இருக்கா? யாரையா மன்னிக்க வேண்டியிருக்கா? இந்த குப்பை தொட்டியோட நான் அடுத்த வருஷத்துக்குள்ள என்ன போகக்கூடாது? போகக்கூடாது. புது வருஷத்துக்கு எல்லாரும் எப்படி போட்டு வருவோம்? புது ட்ரெஸ்ஸை போட்டு வருவோம். பேண்ட் புதுசு, சட்டை புதுசு, பனியன்லேருந்து எல்லாம் புதுசு தான், எல்லாம் புதுசு. ஆனால் குப்பை தொட்டி மட்டும் என்ன வரக்கூடாது? பழைய குப்பை தொட்டியோட வரக்கூடாது. யார்கிட்டயா கோவம் இருந்தால் ஒப்புரவாயிடுங்க. ஆனால் சாரினேன்னு சொல்லிடுங்க. பெரிய மேட்ரு ஒன்றும் கிடையாது. இதுக்கு 1 கோடி ரூபா செலவுலாம் ஆகாது. அண்ணா சாரிண்ணே, அக்கா சாரிக்கா, தம்பி சாரிப்பா, ஏதோ நான் அப்படி பேசிட்டேன், அப்படி சொல்லிட்டேன், அப்படி செஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏசு நம்மளை மன்னிச்சாரே, நம்மளை மன்னிக்கலாம். கொஞ்சம் உயித்து பார்த்து ஆயத்தப்படுவோம். என்ன செய்வோம்? ஆயத்தப்படுவோம். உபவாசத்து ஜோம் பண்ணுங்க. சர்ச்சில் வந்து உட்காந்து ஒரு நாள், ஏதோ ஒரு நாள், எனக்காண்டிலாம் வர வேண்டாம், உங்களுக்காண்டி கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. தேசத்துக்காண்டிலாம் ஜோம் பண்ண வேண்டாம், உங்களுக்காண்டி ஜோம் பண்ணுங்க. உங்கள் புருஷன் மனைவி பிள்ளைங்களுக்காக ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஒரே ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணுங்க. சர்ச்சில் வந்து உட்காந்து பாருங்க. சில நல்ல தீர்மானத்தை எடுங்க. 2024 வரைக்கும் சொல்லி சொல்லி ஏமாத்திட்டோம். 2025 போகும்போது நாங்கள் கீழ்ப்படிவோம், இன்றைய செயல்படுவோம்னு சொல்லுங்க கர்த்தர்ட்ட. அப்படி ஆயத்தமாகணும். 3வது நாள் நம்ம பார்த்தோம். 3வது நாள் என்னது? விசுவாசித்தல். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்தல். 3வது நாள் நம்ம தியானித்த காரியம் விசுவாசித்தல். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ சில வசனங்களை பார்த்தோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தோம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க, வேகமா பாருங்க. நான் சொல்ற வசனங்களை டக்கு டக்கு டக்குன்னு பாருங்க பார்க்கலாம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரா? கொடுத்தேன்னு சொன்னாரா? கொடுப்பேன்னு சொன்னாருன்னா அதுக்கு பிறகு நம்பிக்கை. ஆனா இங்க என்ன சொல்றாரு? நான் கொடுத்துட்டேன். ஆனா இதுக்கு பிறகு பாருங்க சம்பவத்தை. இன்னும் யோர்தானையே என்ன செய்யல?
கடக்கல, இனி எரிகோவையே தாண்டல, இன்னும் 7 ஜாதிகளை சங்கரிக்கல, இன்னும் 31 ராஜாக்களை அழிக்கல, இன்னும் எந்த காரியமே செய்யல, ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்கல, ஒண்ணுமே செய்யல. ஐயாக்கள் அம்மாமார்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மோசே செத்ததுக்காக உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ ஒன்னும் செய்யல, நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். அதான் இஸ்ரவேல் படைவீரர்கள் சொல்ற மாதிரி, யுத்தத்துல கர்த்தர் ஏற்கனவே வெற்றியை கொடுத்துட்டாரு. ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, போய் யுத்தத்தை மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருப்பா, முடிச்சுட்டு வந்திருப்பா. அதான் விசுவாசம். நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னு படிக்கிறோம். ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தேசத்தை எல்லாம், கொஞ்சம் வேகமா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தேசத்தை, 2ஆம் அதிகாரம் 24. கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் யுத்தத்தையே பார்க்கல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு முன்னாடி சோர்ந்து போயிட்டாங்க. அப்படி அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். இப்படி நீங்க அதிகாரம் ஃபுல்லா தேடிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். நிறைய இடத்துல இருக்குது. கர்த்தர் தேசத்தை நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கடைசி பக்கத்துல பதிவுல பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தேன். இப்போ நான் கேட்கிறேன், எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க, கர்த்தர் ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் தந்து விட்டார், கர்த்தர் நிறைவேற்றி விட்டார், கர்த்தர் யுத்தம் செய்து விட்டார், கர்த்தர் மேற்கொண்டு விட்டார். எனக்கு ஒன்னே ஒன்று பாக்கி, ஒரு ஆவிக்குரிய யுத்தம் மட்டும் பண்ணிட்டா போதும், வேலை முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆதாயமா நம்ம பார்த்தோம். எபிரேயர் 11:1 பார்த்தோம். விசுவாசம் என்பது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறது. எதை நம்பப்படுகிறது? கர்த்தர் தேசத்தை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார் என்பது நம்பப்படுகிறது. ஆனால் எது விசுவாசம்? அதே இதை நான் உறுதியா சொல்றேன், ஒப்பு கொடுப்பார் அல்ல, கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா. இதை தேசத்துக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கு அப்ளை பண்ணுங்க. கர்த்தர் தந்துட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாங்கள் இப்படிதான் ராஜபாண்டிக்கு சர்ச்சுக்கு இடம் இல்லை, ஒரு கட்டடத்தில் இருந்தோம். ஒரு மாட்டு தொழுவத்தை கொடுத்துருந்தாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு சர்ச்சாக மாற்றி, மாட்டு அசுத்த கழிவுகள்லாம் ஓடுறதெல்லாம் சரி பண்ணி சூப்பராக மாற்றி அதில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே கிளம்புங்கன்ட்டாங்க. இல்லைன்னா 10,000 ரூபா வாடகை கொடுன்றான். அப்புறம் அவன்கிட்ட பேசி சீக்கிரம் ஒரு இடத்த பார்க்குறப்பான்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் தனியாக பண்ணி, கிட்டத்தட்ட அந்த சபையில் பாஸ்டர் 50 இடத்துக்கு மேலே பார்த்துருக்கிறார். ஒரு 2 சென்டாவது கிடைக்குமான்னு சொல்லி ஒரு இடத்த பார்த்து, ஒரு நல்ல குடிகாரன், அவனுக்கு சாயங்காலம் குடிக்கிறதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். ஆமாம் சார், இந்த இடம் உங்களுக்கு தான் சார்ன்னு சொல்லிட்டான். வழியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 3 சென்ட் எங்கேயோ உள்ளே கொண்டு போய் காட்டுங்களை ஏமாத்திட்டான். காலையில் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு சாயங்காலம் தண்ணியை போட்டு ஃபோன் பண்ணுறான், அதெல்லாம் கிடையாது சார்ன்ட்டான். அப்படி ஏமாந்துருக்கான். 50 இடத்துக்கு மேலே பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்த கர்த்தர் காமிச்சாரு. கையில் என்ன கிடையாது, பணம் கிடையாது. கையில் பணம் கிடையாது. 25 சென்ட். முன்னாடியும் பக்கத்துலையும் குற்றால தண்ணி ஓடுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கும்போது அப்பா ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் இந்த இடத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கையில் என்ன இல்லை சொல்லுங்க, கையில் என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனால் சொன்னாங்க, கர்த்தர் இந்த இடத்தை நமக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் அந்த இடத்த கர்த்தர் நம்மளுக்கு சொந்தமாய் தந்தார். கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்ட்டான், ஈபி தர மாட்டேன்ட்டான், ஒன்றுமே கிடையாது. ஊரில் பல எதிர்ப்புகள். பல டைம் கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 42 நாட்கள் அந்த பாஸ்டர் முழு முயற்சியோட கர்த்தருடைய கிருபையினால் சர்ச்சை கட்டி முடிச்சார். எத்தனை நாள்லமா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசம். அதுக்கு பேர் தான் என்னது? நம்ம எப்படி சொல்லணும், தேசத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தா. எத்தனை பேர் அந்த ஃபெய்த் வேணும்னு விரும்புறீங்க? இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள வந்தா தான் நம்மளுக்கு பேர் என்ன பேர்னா விசுவாசி. இல்லைன்னா நம்மளுக்கு பேர் முன்னாடி ஒரு சேர்த்துக்கலாம், அவிசுவாசி. நம்மளாம் விசுவாசியா அவிசுவாசியா? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாங்கள் விசுவாசிக்கணும். நாங்கள் அவர் கொடுத்தார், நான் தந்துட்டார்னு விசுவாசிக்கணும். லேட் ஆகுதான். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? கர்த்தரே கிடையாது. யார் தான்? நாங்கள் தான். நாங்கள் சும்மா உட்காந்துக்கிடுவோம், ஞானத்தை பயன்படுத்தி உட்காந்துருவோம். 3ஆவது நாள் 4ஆவது நாள் தியானிச்சோம். தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளணும்? இந்த காலத்துக்கு தேவனுடைய திட்டம் என்ன, இந்த பட்டணத்துக்கு தேவனுடைய திட்டம் என்ன, இந்த ஜனக்கூட்டத்திற்கு தேவனுடைய திட்டம் என்ன. யோர்தானுக்கு ஒரு திட்டம், எரிகோவுக்கு ஒரு திட்டம், ஆயி பட்டணத்துக்கு ஒரு திட்டம், 7 ஜாதிகளுக்கு ஒவ்வொரு திட்டம். அந்த திட்டத்தை அவன் அறிந்து 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 செயல்படுறான். ஒரே திட்டத்தை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. இந்த காலத்தில், இந்த பட்டணத்தில், இந்த ஜனத்திற்கு என்ன திட்டம்? கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 5ஆவது நாள் தியானித்தோம். தடைகளை கண்டறிந்து என்ன செய்யணும்?
மேற்கொள்ள வேண்டும். யோர்தான் ஒரு தடை, அதை கண்டறிந்து மேற்கொண்டார்கள். எரிகோ ஒரு தடை, அதை கண்டறிந்து மேற்கொண்டார்கள். ஆயி பட்டணத்தில் தோல்வி வந்துட்டு, அங்கே ஒரு தடை. தெரியாம நம்மால் ஒருத்தன் யாரு, ஆகான், பொண்ணை திருடி வெள்ளியை திருடி சால்வையை திருடிலாம் உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டான். ஒரு தோல்வி உண்டாயிட்டு, தடைகளை கண்டறிந்து ஜெயித்தார்கள். கவனிங்க, ஆயி பட்டணத்தில் தோத்ததுக்கு கர்த்தர் காரணமா இல்லை ஆகான் காரணமா? ஆகான். சில நேரத்தில் தோல்விக்கு காரணம் யார் தான்? சத்துரு காரணம் கிடையாது. யார் தான்? நம்ம தான் காரணம். அன்னைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். சுயத்தினால் உண்டாகும் தடை, சூழ்நிலையினால் உண்டாகும் தடை, சத்துருக்களினால் உண்டாகும் தடை. சுயத்தினால் உண்டாகிற தடை தான் எனக்கு தெரிஞ்சு 90% சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு அநேக தடைக்கு காரணமே யார் தான்? நாம தான். நம்ம ஆனால் யாரை சொல்லுவோம்னா, ஒரே பிசாசு பிசாசுன்னு பிசாசு மேலேயே காரணத்தை காட்டிகிட்டு இருப்போம். இங்கே தடை யார் தான்? நம்ம தான். அதனால தான் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னோம், தடையை கண்டுபிடிக்கும் வரைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணு, விழுந்து கடை. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசுவா ஆயி பட்டணத்தில் தோத்தது தான். அவன் இருதயம் கொள்ளலை. சரி பரவாயில்ல இத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கோமே, பரவாயில்ல ஒரு பட்டணம் தானப்பா, கழுதை விட்டுட்டு போய் ஒப்பந்தம் பண்ணிடுவோம், பகுதி கட்டிக்கலாம்னு சொல்லலை. அவன் சொல்கிறான், காலையிலிருந்து வாசிங்க பார்க்கலாம், யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில் என்ன பண்ணாங்களாம், முகங்குப்புற விழுந்து கிடந்தாங்க. ஐயா, இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் மூங்குப்புற விழுந்து கிடந்து என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நாங்கள் தோத்ததுக்கு காரணம் என்ன? 2024 சில காரியத்தில் நாங்கள் தோற்று போயிட்டோமே, தோற்று போனதுக்கு காரணம் என்ன? சில காரியத்தில் நஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்ன? சிலது தருவேன்னு சொன்னீங்களே, இழந்ததுக்கு காரணம் என்ன? சத்துரு காரணம் அல்ல, சூழ்நிலை காரணம் அல்ல. யார் தான் காரணம்? அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் கூட்டத்தில் ஒருத்தன் யாருக்குமே தெரியாமல் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறான். அவனையும் அவன் ஒளிச்சு வச்சதை எடுத்து எல்லாத்தையும் கல்லறிஞ்சு கொன்னாங்க, சுட்டரிச்சாங்க. அன்னைக்கு வெற்றி திரும்ப கிடைத்தது. நேற்றைய தினத்தில் பார்த்தோம் கர்த்தருடைய அனுகூலம். உடன்படிக்கை பெட்டினால் யோர்தானிலே ஒரு அனுகூலம் உண்டாயிற்று. துதி செலுத்துகிறதுனால் எரிகோவிலே ஒரு அனுகூலம் உண்டாயிற்று. தவறை கண்டுபிடித்ததினால் ஆயி பட்டணத்திலே ஒரு அனுகூலம் உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த 7ஆவது நாள் ஜெபத்தில் நம்ம தியானிக்கிற காரியம், விசுவாசித்தா மட்டும் போதாது, விசுவாசித்து கீழ்ப்படியணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கீழ்ப்படிவேன். உங்கள் வாய்கள் திறக்கப்பட்டால் நல்லா இருக்கும். உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்கன்னா கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்கள் திட்டத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்கள் சொன்னால் எஸ்ன்னு நான் கேட்பேன். என்னோட ஞானத்தை கொண்டு அதில் குழப்ப மாட்டேன். இது அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் கீழ்ப்படிவேன் தகப்பனே, நான் செயல்படுவேன் தகப்பனே, நான் வாழ்ந்து காட்டுவேன்ப்பா. நீங்கள் சுத்த சொன்னால் சுற்றுவேன், நீங்கள் நடக்க சொன்னால் நடப்பேன், உட்காருன்னு சொன்னால் உட்காருவேன், நீங்கள் சொன்னால் அப்படி நான் கேட்பேன். நான் கீழ்ப்படிவேன். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த 7ஆவது நாள் நம்ம தியானிக்கிற காரியம் விசுவாசித்து கீழ்ப்படிதல். அதாவது விசுவாசத்தை எப்படி தான் காட்ட முடியும்னா, கீழ்ப்படிதலில் தான் காட்ட முடியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். அப்போ விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு செயல்படலைன்னா அதில் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. கவனிங்க, ஆண்டவர் சூழ்நிலைகளை வைத்து அல்ல, சூழ்நிலைகளுக்கு விரோதமாக கூட சில டைமில் அவர் சொல்வார். அதெல்லாம் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டியது யார் கையில் இருக்குன்னா, கர்த்தருடைய கைகளில் இருக்கு. விசுவாசம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் கீழ்ப்படிய சொல்வார். சொல்லுங்க, கவனிங்க. விசுவாசத்தை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயில சொல்றது. நல்லா கவனிக்கணும், இதுதான் கரெக்ட். இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில சொல்லணும், இது ஒரு பகுதி. 2வது பகுதி ரொம்ப முக்கியமானது, அதை செயலில் என்ன செய்யணும், காட்டணும். இதுதான் கம்ப்ளீட்டான ஃபெய்த். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்குள்ள நம்ம வந்துடணும். விசுவாசிக்கிறத இருதயத்தில் விசுவாசிக்கணும், அதை வாயில் என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். 2வது பகுதி, அவர் என்ன சொன்னார் அதை என்ன செஞ்சிடணும், செஞ்சிடணும். 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு வான்னு சொன்னால் அங்கே போய் விளக்கம் சொல்லக்கூடாது. அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, விளக்கம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறதுக்கு சாப்பாடு ஏதாவது இருக்காப்பான்னு கேட்டால் நம்ம ஆட்கள்லாம் உடனே கேல்குலேஷன் போட்டு 200 வெள்ளி பணத்தை கொண்டு போய் ஹோட்டலில் பார்சல் சாப்பாடு வாங்கினா கூட நம்ம ஆட்களுக்கு பரோட்டா என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணிருக்காங்க, ஐடியா சொல்லிட்டுருக்காங்க. அவர் சொல்லல, நீங்கள் தான் கொடுக்கணுன்றாரு. அப்போ உடனே இவங்க உடனே சொல்லணும், அப்போ கொடுக்க வேண்டிய பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்தா கொடுக்க வேண்டிய காரியமும் இங்கே இருக்குது, நம்மகிட்ட இருக்குன்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்கல, உடனே கேட்குறாரு, ஏதாவது இருக்கான்னு போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. பார்த்த பிறகு 5 அப்போ 2 மீன் வருது. இப்போ விசுவாசத்தோடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த 5 அப்போ 2 மீன் எடுத்து அநேகருக்கு ஆகாரமாய் மாறிட்டு மீதி எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கவனிங்க,
ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு நான் என்ன கொடுப்பேன்? ஒரு புத்திரனை கொடுப்பேன். அது மட்டுமல்ல, நீ ஒரு தேசமாவாய், நீ ஒரு ஜனமாவாய், ஒரு ஜாதியாய், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன்னு சொல்றாரு. ஒன்னு சொல்றாரு, நீ பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. இன்னொன்னு, உன் சந்ததி எப்படி பெருகுமா? வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒன்னு சொல்றாரு, உன்னை பெரிய தேசமாக்கிடுவேன்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, உன் சந்ததி எப்படிப்பட்டதா இருக்குமா? வானத்தின் நட்சத்திரம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஆளுக்கு ஒரு அடி கூட என்ன கிடையாது, நிலம் கிடையாது. ஆனா அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் என்னவா மாத்துவேன்? ஒரு தேசமா மாத்துவேன். ஆனா உண்மையா சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒரு அடி இடம் கூட கிடையாது. இன்னொன்னு சொல்றாரு, உன் சந்ததி எப்படி பெருகும்? வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகுன்றாரு. ஆனா மேட்டர் என்னன்னா, ஐயாவுக்கும் சரீரம் செத்து போச்சு, அம்மாவுக்கும் கற்பம் செத்து போச்சு. இதுக்கு பிறகு நினைச்சு பார்க்க கூட வாய்ப்பு இல்லை. அவ சொல்றா, நான் கன்சீவ் ஆகி நான் ஒரு பிள்ளைய பெற்று இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தா எல்லாரும் என்னை பார்த்து என்ன செய்வாங்கயா? சிரிப்பாங்கயான்னு அவளே சொல்றா. அப்போ சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆப்போசிட் சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அவர் சொன்ன 2 வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றினார். எப்படி தெரியுமா? ஒன்று, அவனை கர்த்தர் ஒரு தேசமாய் மாற்றினார். இன்னொன்று, ஈசாக்குக்கு ஒரு பிள்ளை, 2 பிள்ளைங்க, ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஏசா. அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைகளையும் கர்த்தர் லட்சோப லட்ச மக்களாய் பெருக செய்து, அதுதான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப விசுவாசத்தை நம்ம எதுல காட்டணும்? செயல்ல காட்டணும். நோவா காலத்துல மழையே பார்த்ததில்லை. கப்பல்லாம் ஒண்ணு தெரியாது. கப்பல் எதுக்கு இருக்கும்? தண்ணி இருந்தானே கப்பல் இருக்கும். அங்க ஃபுல்லா பனி மட்டும்தான். மழையை பார்த்ததில்லை. பூமியிலேருந்து ஊற்று கண்கள் வரும், மேலேருந்து பனி பெய்யும், இவ்வளவுதான். அமெரிக்கா தேசத்துல, அதுவும் குறிப்பாக நார்த் ஏரியால, நார்த் ஸ்டேட்ஸ்ல, மினிசோட்டா, கனடா பார்டர், இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழையே கிடையாதுன்னு சொல்லலாம். பெய்யும், ரேரா பெய்யும். ஆனால் அந்த தேசத்தில் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. உலகம் முழுக்க பஞ்சமானா கூட 220 வருஷத்துக்கு அங்கே என்ன இருக்குது? லேக் சுப்பீரியர்லையும் லேக் மிசிசிப்பிலையும் தண்ணி இருக்குது. அவ்வளோ பெரிய செழிப்பான இடம். ஆனால் என்ன கிடையாது? கவனிங்க, என்ன கிடையாது? மழை கிடையாது. எப்படின்னு கேட்டால், இப்போ நவம்பரில் ஆரம்பிக்கும் பனி, பெஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். பிப்ரவரி வரைக்கும் பனி பெஞ்சிட்டே இருக்கும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 6 அடிக்கு பனி பெஞ்சிடும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 6 அடி உயரத்துக்கு பனி பெஞ்சிடும். இந்த பனி ஊடுருவி தேசம் ஃபுல்லாக செழிப்பாக இருக்கும். இப்படி நோவா காலத்திலே மழையே பார்த்தது கிடையாது, வெள்ளத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெரிய மலை ஒன்று வரப்போகுது, நீ எதை உண்டாக்கு? கப்பலை உண்டாக்குன்றாரு. அவன் மழையும் பார்த்ததில்லை, கப்பலையும் பார்த்ததில்லை. ஆனால் விசுவாசிச்சு எதை செய்கிறான்? கப்பலை செய்கிறான். விசுவாசம் என்பது இருதயத்தில் நினைச்சு வாயில சொல்றது மட்டும் கிடையாது, அதை எங்கே காட்டணும்? செயலில் காட்டணும். பவுலும் அப்படித்தான். ஆண்டவருடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து முழுக்க முழுக்க போகிறான். எங்கெல்லாம் போக சொல்றாரோ போகிறான். ஊழியத்தில் அற்புதங்களை பார்க்குறான், கிரியைகளை பார்க்குறான். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம், சாதகமில்லாத சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் நம்பி கீழ்ப்படிந்து செயலில் காட்ட வேண்டும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை வைத்து ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சுத்தினா சுத்திரணும், ஆண்டவர் உட்காரனா உட்கார்ந்துடணும், ஆண்டவர் எழும்புனா எழும்பணும், ஆண்டவர் தூங்குனா என்ன செஞ்சிடணும்? தூங்கிடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நாளைக்கு காலையில் ஒன்று என்ன செய்ய போகிறாங்க? தலை எடுக்க போகிறாங்க. யாருக்கு சொல்கிறாங்க? பேதுருக்கு சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் உன் உடலில் உன் தலை இருக்காது. அது சேவகர்கள் சொன்ன தீர்ப்பு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நிம்மதியாக படுத்து தூங்கு. இப்போ நம்ம எதுக்கு கீழ்ப்படியணும்? சேவகர் சொன்னதை நினைச்சு கீழ்ப்படிய வேண்டாம். ஆண்டவர் தூங்க சொன்னாரா, நிம்மதியாக என்ன செஞ்சிடணும்? தூங்கிடணும். கர்த்தர் நைட்டோட நைட்டு அற்புதத்தை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. செய்திகளை போலாமா? சார், இன்னைக்கு நம்ம இந்த சுதந்திரத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தப்பட்டோம், பரிசுத்தப்படுற கிருபை தந்தார், ஆயத்தப்படுற கிருபை தந்தார், விசுவாசிக்க கிருபை தந்தார், திட்டங்களை அறிந்து கொள்ள கிருபை தந்தார், தடைகளை கண்டறிய கிருபை தந்தார், கர்த்தருடைய அனுகூலத்தை தருவேன் என்று சொன்னார். இந்த 7வது நாள்ல எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லலாம், விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். இப்ப 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, எனக்கு தியானிக்கணும். ஒன்று, தலைவனின் கீழ்ப்படிதல். 2வது, ஜனத்தின் கீழ்ப்படிதல். 3வது, கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்கள். ஒன்று, தலைவனின் கீழ்ப்படிதல். 2வது, ஜனத்தின் கீழ்ப்படிதல். 3வது, கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திலே தலைவன் யார் என்றால் யோசுவா. யோசுவா புஸ்தகத்தில் அது 1ஆம் அதிகாரத்தை வச்சு தான் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெரிய தலைவன் யார் என்றால் யோசுவா. இவன் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட தலைவன் அல்ல, இது தேவனாலும் தேவனுடைய ஊழியக்காரனாலும் ஏற்படுத்தப்பட்ட தலைவன். மக்கள் தெரிந்து கொண்டு யோசுவாவை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி எலெக்ஷன் வச்சு ஓட்டு போடலை. இல்லைன்னா எல்லாரும் வந்து அன்ன போஸ்டர் செலக்ட் பண்ணலை. எப்படி செலக்ட் பண்ணாங்களான்னா, யோசுவா எப்படி செலக்ட் பண்ணாங்க? உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மோசே மரித்துட்டாரு. ஆனால் மோசே மரணத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு.
என்ன செய்கிறார் வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் அளவினால், குறிப்பாக அது என்ன ஞானம்னு சொல்லலாம்னா தலைமைத்துவ ஞானம். என்ன ஞானம்? தலைமைத்துவ ஞானத்தினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இவனை கர்த்தர் தலைவனாய் ஏற்படுத்தினபடினால் இவனுக்கு ஜனங்கள் என்ன செய்றாங்க? கீழ்ப்படிறாங்க. சரியா? கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அப்ப தலைவனாகிய யோசுவா முதல்ல கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். தலைவனுடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, தலைவனும் ஒரு கீழ்ப்படுகிற தலைவனாய் இருந்தபடினால் ஜனங்களும் என்ன செய்றாங்க? கீழ்ப்படுகிறாங்க. ஊழியக்காரன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவான்னா ஜனங்களும் கர்த்தருக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அப்போ எனக்கு 3 காரியத்தை நம்ம தியானிக்கணும். ஒன்று, ஒரு தலைவனின் கீழ்ப்படிதல். அடுத்த, தேவ ஜனத்தின் கீழ்ப்படிதல். மூன்றாவது, கீழ்ப்படிதலினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இப்போ யோசுவா எப்படி கீழ்ப்படிந்தான்னா 3 காரியத்துக்கு அவன் சரியா கீழ்ப்படிஞ்சான். இதான் முக்கியம். தலைவனாக இருந்த யோசுவா 3 காரியத்துக்கு சரியா கீழ்ப்படிந்தான். ஒன்று, யோசுவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டாவது, தனது தலைவனாகிய மோசேக்கு கீழ்ப்படிந்தான். மூன்றாவது, தனது தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டாவது, தனது தலைவனுக்கு கீழ்ப்படிந்தான். மூன்றாவது, தனது தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தான். ஒரு தலைவனுடைய கீழ்ப்படிதல் அல்லது ஊழியக்காரன் சொல்லலாம். ஒரு ஊழியக்காரனுடைய கீழ்ப்படிதல், ஒரு தலைவனுடைய கீழ்ப்படிதல், ஒரு கேர்சல் லீடருடைய கீழ்ப்படிதல், ஒரு உதவி ஊழியக்காரனுடைய கீழ்ப்படிதல், ஒரு 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 பயிற்சியில் இருக்கக்கூடிய ஊழியக்காரனுடைய கீழ்ப்படிதல், ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் நடத்தக்கூடிய டீச்சராக இருக்கலாம், அந்த டீச்சருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம யாருக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும்? தேவனுக்கு. தேவன் சொன்னால் அதற்கு நம்ம கட்டாயம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஆபிரகாமை கீழ்ப்படிய சொல்றாரு. அவனை சோதிச்சு பார்க்கிறாராம். ஆதியாகமம் 22 பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாம் என்றார், இது அடியேன் என்றான். அவர் சொல்றார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். 3 குவாலிட்டி ஈசாக்கு. ஒன்று புத்திரன், இன்னொன்று ஏகசுதன் ஒத்தே பையன், ரெண்டாவது நேசகுமாரன். இவனை என்ன பண்ணு? மோரியாவிலே நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் போய் பலியிடு. அவன் சொன்னதுனால அவன் அப்படி கீழ்ப்படினான். 18ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிதல். 18ஆம் வசனத்தை வாசிங்க. 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லணும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்துடணும். நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அப்படி சொல்லுவாரா? அப்படி சொல்லணும். அப்படி சொல்ற மாதிரி வாழணும். அவர் சொல்றது கஷ்டமான காரியமா இருக்கலாம், ஆனாலும் நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும்? தேவனுக்கு. வேதத்துல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகரை பார்க்கிறோம். அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் உள்ள ஒரு காரியம் இருக்குது. விசுவாசத்தினால் அவர்கள் யாருக்கு கீழ்ப்படிந்தார்கள்? தேவனுக்கு. ஒரு தலைவனுடைய அல்லது ஒரு லீடருடைய, ஒரு பாஸ்டருடைய, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருடைய, ஒரு கேர்சல் லீடருடைய முதல் கீழ்ப்படிதல் யாருக்கு இருக்க வேண்டுமானால் தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அவர்களை அழைத்தது, உண்மையாகவே அவர்களை அழைத்து அபிஷேகம் பண்ணினது யார் தான் தெரியுமா? தேவன் தான். அல்லேலூயா. ஆக நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். முழுமையாய் கீழ்ப்படியணும். சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். ஒரே பையன் தான் இருக்கிறான், அவர் தான் கொடுத்தாரு, அது 100 வயசுல கொடுத்திருக்கிறாரு. ஒரு பலியிடுன்னு சொன்னா இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடுங்கிட்டீங்களா ஆண்டவர்னு சொல்லக்கூடாது. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிடுங்கிட்டீங்களேன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு நல்லா தெரியும். எபிரேயர் 11 விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் வாசிக்கிறோம். அவன் எப்படி விசுவாசித்தான்னா, சாம்பலிலிருந்து கூட இந்த ஈசாக்கை திரும்ப கர்த்தர் எழுப்பி கொண்டு வர வல்லவர். ஆகையால் அவன் யாருக்கு விசுவாசான்? தேவனுக்கு. ஒரு தலைவனுடைய அடுத்த கீழ்ப்படிதல் யாருக்கு இருக்கணும்னா தன்னுடைய தலைவனுக்கு. உங்களுக்கு கர்த்தர் ஒரு தலைவரை வச்சிருக்காரா? அவருக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தலைவர்னா உலகத்தில் நிறைய தலைவரே என்றாங்க, அந்த தலைவர் இல்லை, ஆவிக்குரிய தலைவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். யோசுவாவுக்கு யார் தலைவன்? மோசே தலைவன். 40 வருஷம் யோசுவாவுக்கு ஒரு மோசேக்கு ஒரு சூப்பரான அசிஸ்டன்ட் யார் தெரியுமா? யோசுவா. ஆரோன் வந்து பக்கவாய், இவர் சொன்னா அவர் பாடுவார், அவ்வளவுதான். ஆனா முக்கியமான ஒரு அசிஸ்டன்ட் யாருன்னு சொன்னா யோசுவா கூட நிற்பாரு. அவன் மோசே என்னென்ன சொல்றானோ அத்தனை காரியத்தில் அழகா செவி கொடுத்தார். வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்மை நடத்தக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கர்த்தர் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பாடணும், ஆராதிச்சோம். நான் கீழ்ப்படிவேன்னு பல தடவை சொல்லியாச்சு, செஞ்சு காட்டுவேன்னு வர சொல்லியாச்சு. அப்போ இங்க சொல்றாரு எப்படி வாசிக்கணும்? உங்களை நடத்துகிறவர்கள் அப்படின்னா உங்களுடைய தலைவர்கள். தனது தலைவன் மோசேக்கு எப்படி யோசுவா கீழ்ப்படிந்தான்? வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்ன செய்றாங்க? மோசே ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்காக என்ன செய்றான்? உத்தரவாதம் பண்றான்.
அவங்க பார்த்தீங்கன்னா மீறிட்டாங்க, கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க, பெரிய பிரச்சனை வாதம் வருது. ஆனா அவன் என்ன செய்யறானா, ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்றான், இவர்களை மன்னிப்பீரானால் மன்னியும், இல்லை என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுன்னு சொல்றான். அதனால தான் அவனுக்கு பேரு ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். வாசிங்க திரும்பவும், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யறாங்க, உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் நீங்க எப்படி நடந்து கீழ்ப்படியணுமா, அவர்கள் துக்கத்தோட உங்களை நடத்துகிறவர்களாய் அல்ல, உங்களை எப்படி நடத்தணும், சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது யாருக்கு பிரயோஜனமா இருக்காது. அப்ப சபை ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படி கீழ்ப்படியணுமா, இவங்களையும் நடத்த வேண்டியிருக்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை, இவங்களை நடத்துவது எங்களுக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா, நான் சொன்னா எங்க ஜனங்கள் செய்து முடிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். இன்னொரு தடவை வாசித்தா நல்லா புரியும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக, உங்களுக்கு தெரியாதையா ஜெப அறையில உபவாசம் போட்டு முழங்கால் போட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கிடந்து பல மணி நேரம் உங்களுக்காக என்ன செய்யறாங்க, உத்தரவாதம் செய்கிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால். நீங்க தூங்கும் போது உங்க ஊழியக்காரன் உங்களுக்காக உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியுமா? விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் உங்களை எப்படி நடத்தக்கூடாது, வாய் திறந்து வாசிங்க, உங்களை எப்படி நடத்தக்கூடாது, துக்கத்தோட. என்னப்பா எது சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இவங்கிட்ட எதை சொன்னாலும் புலம்புறாங்களே, எதை சொன்னாலும் முறுமுறுக்கிறாங்களே, அப்படி துக்கத்தோட அல்ல, அவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டுமா, சந்தோஷத்தோட நடத்தும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்து. இது தேவனுக்கு கீழ்ப்படுகிறது குறித்து சொல்லல, உங்களை நடத்துகிற தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிறது குறித்து. அடங்குங்கள், அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அதுல என்ன இல்லை. இதுதான் ஒரு சர்ச்சுடைய பேட்டர்ன். சொன்ன உடனே செஞ்சு முடிச்சிடணும். எள்ளுனா எண்ணெயா நிற்கணும் அப்படி சொல்லுவாங்கல்ல, எள்ளுனா தெரியும், அப்பா எதுக்கு எள்ளு கேட்குறாரு, எள்ளு எடுத்துட்டு வர சொல்லுவார், அப்புறம் எண்ணெய் ஆட்டிட்டு வருவார் சொல்லுவார்னு தெரியும். அதனால அப்பா எள்ளுன்னு கேட்கும்போது, அப்பா எண்ணெயே ரெடியாக இருக்கு, நீங்கள் ஏன்ப்பா உரி பண்ணுறீங்க, அப்படி விசுவாசிகளாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எண்ணெய்னு சொன்னால் எள்ளா வந்து நிற்கக்கூடாது, நம்ம எள்ளுன்னு சொன்னால் எண்ணெயாக நிற்கணும். 2025 நுழைய போகிறோம். நம்ம சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும்னு சொன்னால், துக்கத்தோடு நடத்துகிறவர்களாய் அல்ல, பிரயோஜனம் உள்ள சந்தோஷத்தோடு நடத்தக்கூடிய ஒரு சபையாக இருக்கணும். கரங்களை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரெண்டாவது என்ன கீழ்ப்படிதல், யோசுவாவினுடைய கீழ்ப்படிதல், தலைவனுடைய கீழ்ப்படிதல். அவன் எப்படி, யாரு, தன்னுடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ரெண்டாவது தன்னுடைய தலைவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். மூணாவது காரியம், தேவனுடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தான். கவனிங்க, மோசே எதுவரை கொண்டு வந்து விட்டாரு, கானான் எல்லை வரைக்கும், கானானுடைய எல்லை வரைக்கும். உபாகமம் 34 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி ஒரு துக்கம் நடக்கவே கூடாதுப்பா, பாவம் மனுஷன் 40 நாள் இந்த மக்களையும் சமாளித்து, இந்த முறுமுறுக்கிறவன், சண்டை போடுறவன், எதிர்த்து பேசுகிறவன், கள்ள தூக்கி நிற்கிறவன், திருப்பி இன்னொரு தலைவரை ஏற்படுத்திட்டு எங்கே போகலான்றான், எகிப்துக்கு ரிட்டர்ன் போயிடலாம்ப்பா. எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்களேன். அப்படிப்பட்ட மக்களையும் நடத்திட்டு வந்து, தண்ணி இல்லைனாலும் சண்டை, தண்ணி டேஸ்டாக இல்லைனாலும் சண்டை, சாப்பாடு இல்லைனாலும் சண்டை, மீன் கிடைக்கலனாலும் சண்டை. இப்படி மக்களை வச்சு என்ன செய்ய முடியும்? அவன் அப்படி தான் நடத்தினான். ஆனால் அந்த மனுஷனுக்கு கிடைச்ச பலன் பார்க்கத்தான் முடிஞ்சிச்சு, உள்ளே என்ன செய்ய முடியல, போக முடியல. உபாகமம் 34 அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 34 அதிகாரம் 1 4 5 வரைக்கும் வாசிங்களேன். ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். ஆனால் மோசேக்கு தெரியும், இதை தான் அவர் சொல்லிட்டார், உன்னை கூட்டு போய் உள்ளே போக மாட்டேன்ட்டாரு. வாசிங்களேன் 34 1. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள தேசம், கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் யூதா தேசத்தையும் அனைத்தையும், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்சமரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கு சமபூமி ஆகிய தேசத்தையும் காண்பித்தார். ஐயாவுக்கு என்னதான் செய்ய முடிஞ்சிச்சு, பார்க்கத்தான் முடியுது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று யார்கிட்ட சொல்லியாச்சு, ஆபிரகாமுக்கு சொல்லியாச்சு, ஈசாக்குக்கு சொல்லியாச்சு, யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை நீ, இதுதான் அடிப்படை வசனம், இந்த 7 நாட்களும் எடுக்கிற அடிப்படையான வார்த்தை இதுதான், இதை நீ காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்குள் போவதில்லை. எவ்வளவு வேதனையோடு இருந்திருக்கும், காலை கூட மனுஷன் வைக்கல. அப்படியே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். அடக்கம் கூட மக்கள் பண்ணலை, யார் தான் பண்ணா,
கர்த்தர். இது எவ்வளவு பெரிய ஹானர். ஆர்மியில் உள்ள ஒரு சிப்பாயா இருந்தா கூட அவன் மறிச்சா அவனுக்கு 32 குண்டுகள் முழங்கி அவனுக்கு ஒரு பெரிய படையே என்ன பண்ணுது, அடக்கம் பண்ணுது. இதுதான் ஆண்டவருடைய ஹானர். அவன் மறிக்கிறான், இவன் அடக்கம் பண்ணதே யார் தான்? சிலரை எடுத்துக்கொண்டார், இவனை கர்த்தர் என்ன பண்றாரு, அடக்கம் பண்றார். இவனால பார்க்க தான் முடிஞ்சு. ஆனா யோசுவா கையில கொடுக்கப்பட்ட பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்லை, பயங்கரமான பொறுப்பு. என்ன பொறுப்பு தெரியுமா? நுழையணும், சுதந்திரிக்கணும், பங்கிட்டு கொடுக்கணும். இந்த 3 வார்த்தை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நுழையணும், சுதந்திரிக்கணும், பங்கிட்டு கொடுக்கணும். இன்னொரு தடவை சொல்லுங்க. நுழையணும், சுதந்திரிக்கணும், பங்கிட்டு கொடுக்கணும். மோசே கிட்ட கொடுத்த பொறுப்பு என்னது? கொண்டு வந்து விட்டா போதுமையான்ட்டாரு. ஆனா இவன்ட்ட கொடுத்தது கொண்டு வந்து விட்டதோட நின்றக்கூடாது. நீ உள்ள நுழையணும், நீ சுதந்திரிக்கணும், நீ பங்கிட்டு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் கிட்ட இந்த வேலைக்கு அவனுக்கு டைம் எடுத்திருக்கு. அந்த வேலையை கரெக்டா அவன் முடிச்சான். வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 14:15 வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதுல கடைசி வார்த்தையை பார்க்கிறோம். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அது வரைக்கும் அடிச்சு முடிச்சு எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு பங்கிட்டு கொடுத்தாச்சு. ஓகே, கர்த்தர் நல்லவர். எதற்கு கீழ்ப்படிந்தான் தெரியுமா? தன்னுடைய தரிசனத்திற்கு. உள்ள கூட்டு போனா, யுத்தம் பண்ணா, சுதந்திரிச்சான், 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தான். சாதாரண காரியம் கிடையாது. இவங்கெல்லாம் பெரிய ஆர்மியில் ப்ராக்டிஸ் ஆனவங்க கிடையாது. கொரில்லா முறை அட்டாக்லாம் இவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. கொரில்லா முறை அட்டாக்ன்றது இஸ்ரேலில் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு தெரியல கொரில்லா முறை அட்டாக்னு? எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்தில் இருந்து எதிர்பாராத விதத்தில் தாக்குவதுக்கு பேர் தான் அது கொரில்லா. எப்படி? எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத விதத்தில் தாக்குவது கொரில்லா. இது யார் கற்றுக்கிட்டா? யோசுவா. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாதானே ஒரு பேட்டர்ன் தெரியும். இவனுக்கு தான் என்னவே கிடையாது, ப்ராக்டிஸே கிடையாது. இப்படி அடினா அப்படி அடிப்பான், அப்படி அடினா அப்படி அடிப்பான், எப்படி சொன்னாலும் அப்படியே அடிப்பான். அதனால அதுக்கு பேர் கொரில்லா அட்டாக். உள்ள நுழைஞ்சான், உள்ள சுதந்திரிச்சான், பங்கிட்டு கொடுத்தான். இருக்கிறதுலே கஷ்டமான வேலை என்ன நினைக்கிறேன்னா பங்கிட்டு கொடுக்கறது தான். 4 பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கறதே பெரிய பாடு. ஒரு வீட்டில் 12 பேர் இருக்காங்க, 3 ஏக்கர் தான் இருக்கு. இப்போ என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஒரு வீட்டில் 12 பிள்ளைகள், 3 ஏக்கர் லேண்டு தான் இருக்கு. பங்கு வச்சு கொடுக்கணும்னா அப்பாவுக்கு அதுக்குள்ளே சொட்டையாயிரும். அதுக்குள்ளே என்ன ஆகிடும்? சொட்டையாயிரும், பாதி வியாதி வந்துடும். அடிச்சுட்டு கிடப்பான். எனக்கு ரோட்டடியில் கிடைக்கலம்பா, எனக்கு கீழே ஓரத்தில் கிடைக்கலம்பா, எனக்கு அந்த பஞ்சாயத்துக்குள்ளே கிடைக்கலம்பா, நம்ம ஆளு பல காரியத்து எனக்கு வழி இல்லைம்பா. ஆனால் ஒரு குழப்பம் இல்லாமல் 12 கோத்திரத்துக்கும் லேவி உட்பட அவர்களுக்கும் ஒரு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரங்கள் உட்பட அடைக்கல பட்டணங்கள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி அழகாக கொடுத்தான். தனது தரிசனத்துக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கைகளை வைத்து ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோசுவா ஒரு தலைவன். தலைவனின் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? தலைவனின் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதுன்னா தனது தலைவனுக்கு அவன் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நான் அங்கே ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, வச்சிருக்கிறாரு தலைவரை. நான் அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தனது தலைவனுக்கு கீழ்ப்படுகிறான், தனது தேவனுக்கு கீழ்ப்படுகிறான், தனது தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறான். அதுதான் என்ன கீழ்ப்படிதல்னா தலைவனுடைய கீழ்ப்படிதல். 2வது என்ன கீழ்ப்படிதல்? ஜனத்தினுடைய கீழ்ப்படிதல். யாருடைய கீழ்ப்படிதல்? ஜனத்தினுடைய கீழ்ப்படிதல். இப்ப தலைவன் கீழ்ப்படுகிறவராக இருந்தபடினால் ஜனங்களும் யாரா மாறிட்டாங்க? கீழ்ப்படுகிறவர்கள். அதுக்காண்டி மோசே கீழ்ப்படியாதவன் அப்படி சொல்லல. இதுக்கும் சில காரியம் இருக்குது. வாசிங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் யோசுவாவுக்கு பிரதித்திரமா சொல்றாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு நாள் கூட மோசே கிட்ட சொன்னதே கிடையாது. மோசே கிட்ட மட்டும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கூட கொஞ்ச நாள் என்ன பண்ணிருப்பாரு? உயிரோடு இருந்திருப்பாரு. ஆனா எப்படி சொல்றாங்க பாருங்க. யோசுவா 1:16 18 வரைக்கும் எல்லாரும் சொல்லலாம். தேவ ஜனத்தினுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? வாசிங்க. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடத்திற்கெல்லாம் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்ட பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும், நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நான் உண்மையாக கீழ்ப்படிய விரும்புகிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும் தெரியுமா? கீழ்ப்படுகிற சபையா இருக்கணும். கீழ்ப்படுகிற சபைக்கு தான் ஆசீர்வாதம், கீழ்ப்படுகிற சபைக்கு தான் வாக்குத்தத்தம்,
கீழ்ப்படுகிற சபைக்கு தான் சுதந்திரம். கீழ்ப்படுகிற சபை தான் பார்க்கிறவர்களாய் அல்ல, பிரவேசிக்கிறவர்களாய், சுதந்திரிக்கிறவர்களாய், பங்கிட்டு குடியிருக்கிறவர்களாய் இருக்க முடியும். தேவன் தமக்கு கொடுத்த தலைவர்களுக்கு நாம் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோடு நடத்தும்படி நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்னப்பா மோசே சொல்லிட்டாரு, யோசுவா சொல்லிட்டாரு. மோசையும் அதான் சொன்னாரு, யோசுவாவும் அதான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, கவனிக்கணும். யோர்தானுக்கு மேல 9.5 கோத்திரம். எல்லாரும் அப்படி சொல்லிருங்க என் கூட. யோர்தானுக்கு மேல எத்தனை கோத்திரம்? 9.5 கோத்திரம். யோர்தானுக்கு கீழே 2.5 கோத்திரம். எந்த கோத்திரம்லாம்? ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரம். நல்லா கவனிச்சாதான் புரியும். இப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரான். யோர்தானுடைய எல்லைக்குள்ள வரும்போதே 2.5 கோத்திரத்துக்கு என்ன கிடைச்சிருச்சு? சுதந்திரம் கிடைச்சிருச்சு. யோர்தானுக்கு கீழே அவங்களுக்கு வீடு எல்லாம் கிடைச்சிருச்சு. எல்லாம் வாங்கி சூப்பரா செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க யோர்தானை கடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரூபனுக்கு, காத்துக்கு, மனாசேக்கு பாதி பேருக்கு கிடைச்சிருச்சு. ஆனா மோசே ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, எப்பா உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? வீடு பங்களா எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா உன் அண்ணன் தம்பி இன்னொரு 9.5 பேர் இருக்கிறான். அவனுக்கு யோர்தானை தாண்டினா தான் என்ன கிடைக்கும்? அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கும். அதனால நீ என்ன பண்ணுனா, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைங்க, உன் மிருக ஜீவன்கள் எல்லாம் இங்க விட்டுட்டு போயிட்டு அவங்க கூட நீங்களாம் என்ன பண்ணுங்க, யோர்தானை கடந்து உள்ள போய் அவனுக்காக யுத்தம் பண்ணி, அவனுக்காக நீங்க மேற்கொண்டு, அவனுக்காக ஜாதிகள் அழிச்சு, அவனுக்காக சுதந்திரத்தை மீட்டு கொடுத்து அவனை உட்கார வச்சுட்டு திரும்ப நீ எங்க போ? வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். 12, 13, 14 வாசிக்கலாம். பின்பு யோசுவா 15 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் சொல்றாரு பாருங்க. மோசே என்ன சொன்னாரோ அதை என்ன செஞ்சிட வேண்டாம், மறந்துட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானுக்கு கீழ் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு, நல்லா கவனி. எனக்கு கிடைச்சிருச்சுப்பான்னு உட்காராத. உனக்கு கிடைக்காத உன் சகோதரன் இருக்கிறான். உன் பெண் ஜாதிகளும், உன் பிள்ளைகளும், உன் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கீழே கொடுத்த இந்த தேசத்தில் இருக்கட்டும். ஆனா உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு உதவியாக அணி அணியாக நடந்து போய் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை போல உங்கள் சகோதரரை என்ன செய்யணுமா? நான் சொல்றேன், இந்த சபையில ஒரு சில குடும்பங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஒரு சில குடும்பங்களுக்கு இன்னும் கிடைக்க வேண்டிய சில இளைப்பாறுதல்கள் கர்த்தர் கொடுத்திருக்க மாட்டாரு. இவர்கள் அவர்களுக்காக போராடி ஜெபிக்கணும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதுக்கு பேர் தான் சகோதர சிநேகம். அதற்கு பேர் தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமத்தல். அதற்கு பேர் தான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுதல். வாசிங்க 15. கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு என்ன செய்யுங்கப்பா? உதவி செய்யுங்கள். அவர்கள் சுதந்திரித்த பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுடைய இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் இந்த கீழ்த்திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி வந்து அதுக்கு பிறகு உங்க மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்மிக்கு போனா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது என்ன உண்டுப்பா? லீவு உண்டு. ஆனா 7 வருஷம் இவங்க யாரை பார்க்கல? பொண்டாட்டி, பிள்ளைங்க, மிருக ஜீவன்கள்லாம் பார்க்கல. அவனுக்கு ஒரே ஒரு வைராக்கியம். மோசே சொல்லிட்டு போயிட்டாரு. யோசுவாவை ஞாபகம் வச்சு சொல்றாரு, எங்கள்ல 2.5 கோத்திரத்துக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா என் அண்ணன் தம்பி ஒரு 9.5 கோத்திரத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கல. அவனுக்கு போய் நான் யுத்தம் பண்ணி சண்டை போட்டு மீட்டு கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்து அவனை உட்கார வச்சுட்டு தான் நான் எங்க திரும்புவேன். இதை சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, 16ஆம் வசனம், அப்பதான் சொல்றாங்க, அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறது எல்லாம் நாங்கள் செய்வோம், நீர் அனுப்புகிற எல்லா இடத்துக்கு நாங்கள் போவோம். சபை சொல்லலாமா? கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிறது எல்லாவற்றையும் செய்வோம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபம் பண்ணிருங்களேன். ஆமா, 2024 வருஷத்துல கடைசி நாட்கள்ல சொல்றோம், நாங்க 25க்குள்ள நுழையும் போது கர்த்தர் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்வோம். கர்த்தர் அனுப்புகிற கிராமத்துக்கு போவோம், கர்த்தர் அனுப்புகிற பட்டணத்துக்கு போவோம். கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்துல நாங்கள் போய் மீட்டு கொடுத்து அத்தனை எல்லைகளையும் நாங்கள் சுதந்திரமாக்குற வரைக்கும் நாங்கள் அமர்ந்திருக்க மாட்டோம். ஏன்னா அது யார் கொடுத்த கட்டளை? கர்த்தர் தம்முடைய தாசர்கள் வழியாய் கொடுத்த கட்டளை. சொல்றவங்க மட்டும் கரங்களை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுமே. ஹalleluya. அப்போ ஒரு தலைவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிறான். இங்க ஜனங்கள் யாருக்கு கீழ்ப்படுறாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படுறாங்க. ஜனங்களும் கீழ்ப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்க. என்ன காரணம் சொன்னா, ஸ்தோத்திரம், திட்டத்தை தெளிவாய் அறிந்து கொண்டதினால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படுறாங்க.
நீங்கள் யாரெல்லாம் வரணுமோ வாங்க, நீங்கள் யாரெல்லாம் உட்காரணுமோ உட்காருங்க, நீங்கள் யாரெல்லாம் போகணுமோ போங்க, அங்கே போய் இதெல்லாம் கிடைக்கட்டும் அப்படி சொல்லலை. தெளிவாக சொல்கிறான், இந்த எல்லையிலேருந்து இந்த எல்லை வரைக்கும், இந்த எல்லையிலேருந்து இந்த எல்லை வரைக்கும் சீட்டு போடணும், என்னென்ன பண்ணணும் அழகாக சொல்கிறான். யோர்தானா கொஞ்சம் பேர் வாங்க, உடன்படிக்கை பெட்டி தூக்கணும், காலை வைக்கணும், எரிகோவா சுற்றி வரணும், 7வது நாள் ஆர்ப்பரிக்கணும், ஆயிப்பட்டணமா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளான் இருக்குது. இதெல்லாம் சொல்லி அந்த திட்டத்தை தெளிவாய் பெற்றுக்கொள்ளும் போது ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, கீழ்ப்படிதலின் ஆவியை பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் அனுப்பும் போது ஜனங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள என்ன ஆவி ஊற்றப்படணுமா? நம்மெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம், என்ன ஆவி ஊற்றப்படணும்? ஜெப ஆவி ஊற்றப்படணும் சொல்லுவோம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், சுதந்திரத்தை நீ பங்கிட்டுக் கொள்ள வேண்டுமானால், சுதந்திரத்தில் நீ குடியிருக்க வேண்டுமானால் சபைக்குள்ள இன்னைக்கு என்ன ஆவி ஊற்றப்படணும்? கீழ்ப்படிதலின் ஆவி. சரஸ்ல கை வச்சு ஜெபம்னுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தலைவனுக்கு கீழ்ப்படுகிற, தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலின் ஆவி எனக்குள்ள ஊற்றப்படுவதா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கீழ்ப்படியாத முறுமுறுக்கிற எல்லா விதமான விகற்பமான சிந்தனைகளும் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்கள் சபைகளிலே, எங்கள் ஜனத்திற்குள்ளே அந்த கீழ்ப்படுதலின் ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றும் போது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், ஆமென், தேவன் தந்த தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவனுடைய திட்டத்திற்கு, தரிசனத்திற்கு கீழ்ப்படுகிற சபையாய் நாம் மாறுவோம். சுதந்திரத்தை பங்கிடுவோம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், தலைவன் தேவனுக்கு என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். தலைவன் தனது தலைவனுக்கு கீழ்ப்படிந்தான். தலைவன் தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தான். அவன் இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சதுனால ஜனங்கள் தலைவனுக்கு என்ன செய்யறாங்க? கீழ்ப்படுறாங்க. யோசுவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், யோசுவா மோசேக்கு கீழ்ப்படிந்தான், யோசுவா கர்த்தர் கொடுத்த அந்த திட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால இப்ப ஜனங்கள் சொல்றாங்க. அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1:18 தெளிவா சொல்றான் பாருங்க. ஒரு லெவல் தாண்டிட்டாங்க மக்கள். சொல்லிட்டாங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு சொல் அதுக்காண்டி அப்படி அவ்வளவா இறங்கிடக்கூடாது. அதனால வாசிங்க பார்க்கலாம். நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும், வாசிங்க, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். நீர் தைரியமா இருமியா, நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. கையை வைத்து வரையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அந்த லெவலுக்கு இறங்கிட வேண்டாம். பாஸ்டர் கீழ்ப்படியெல்லாம் போட்டு தள்ளிடுவோம், அப்படி இறங்கிட வேண்டாம். ஆனால் கீழ்ப்படிதலை தடை பண்ணக்கூடிய ஆவியை நம்ம என்ன செய்யணும்? கொலை பண்ணணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதா? அப்புறம் ஆத்திரத்தில் ஆர்வ கோளாறுல போய் கீழ்ப்படியில் பாஸ்டர் வெளியே கூட்டு போய் பட்டேர்னு 2 விட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அது வேற. இது கீழ்ப்படியாமையின் ஆவியை நம்ம நிக்கிரகம் பண்ண வேண்டும். ஒரு பாஸ்டர், அவர் மனைவி வாயை திறந்தாலே சண்டை வந்துருமா? வாயை திறந்தாலே என்ன செஞ்சிருமா? சண்டை வந்துருமா? இவர் ரசம்னு சொன்னா அந்த அம்மா என்ன சொல்லும்? புளிக்குழம்புன்னு. இவர் மீனுன்னா அந்த அம்மா மட்டனுங்கும். இப்படி எதாவது ஆரம்பிக்கும். போவோமா அப்படின்னா அவர் அந்த அம்மா என்ன சொல்லும்? போக வேண்டாம். சரி, இன்னைக்கு போக வேண்டாம் அப்படி அவர் சொன்னார்னா அது எப்படி இன்னைக்கு போகணுங்கும். இப்படி எதை சொன்னாலும் என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். மெதுவாக தான் ஆரம்பிக்கும். பிறகு வீடெல்லாம் உடஞ்சி கிடந்ததுக்கு அப்புறம் தான் சண்டை என்ன செய்யும்? அமைதி ஆகும். கடைசி இவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னாரு, உன் மனைவிக்குள்ள கீழ்ப்படியாமையின் ஆவி இருக்கு. என்ன ஆவி இருக்கு? கீழ்ப்படியாமையின் ஆவி இருக்கு. அதனால அதை கடிச்சு என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு அப்படின்னா. விசுவாசத்தோட இந்த ஐயா செயல்பட்ட சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் இப்படி இந்த ஐயா பேச ஆரம்பிச்சாரு, ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிச்சாராம். அது எப்படி இப்படின்னு இந்த அம்மா வேகமா ஆரம்பிச்சுதா, கிட்ட வேகமா பண்ணாரு. இந்த ஒரே நிமிஷம் வான்னு கூப்பிட்டாரு, காதை கொண்டு வான்னாரு. கிட்ட இப்படி சண்டை ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டு கிட்ட காதுக்குள்ள போய் பேசினா அப்படி இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்களேன். கிட்ட போனாரு, காது கிட்ட போய் பொல்லாத ஆவிய பாயேசுவின் நாமத்தில்னாரா. அன்னைக்கு போச்சு அந்த கீழ்ப்படி நாமையின் ஆவி. அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தாங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இங்க கீழ்ப்படியாதவர்களை போட்டு தள்ளிடக்கூடாதுமா. எதை போட்டு தள்ளணும்? கீழ்ப்படியாமையின் ஆவி. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும், இந்த சபையில் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வைராக்கியம் உண்டாக வேண்டும். ஆமென். ஒரு ஊழியக்காரன் சொல்ல கேளாமல், அல்லது உம்முடைய சொல்ல கேளாமல், உம்முடைய வாக்குக்கு, உம்முடைய திட்டத்திற்கு, உம்முடைய காரியங்களுக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனுக்குள்ளும் தூண்டுகிற அந்த முரட்டாட்டத்தின் ஆவி, அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப தலைவன் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். 2வது, ஜனம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும். எப்போ ஒரு தலைவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறானோ அப்போ ஜனமும் கர்த்தருக்கு என்ன செஞ்சிடும்? கீழ்ப்படிஞ்சிடும். திட்டத்தை புரிந்து கொண்டால் கீழ்ப்படுகிறார்கள்.
தேவ திட்டத்தை அறிந்து கொண்டால் கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படுதலின் ஆவி ஊற்றப்படும் போது அந்த சபை அற்புதமாய் ஒரு கீழ்ப்படுகிற சபையாய் மாறுகிறது. ஒரு நிமிஷம் கைகளை சுற்றி அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனத்திற்குள்ள, எங்கள் குடும்பங்களுக்குள்ள நல்ல ஒரு கீழ்ப்படுதலின் ஆவி, ஒரு ஒத்துழைப்பின் ஆவி, ஆமென், உடன் நின்று செயல்படுகிற அந்த வைராக்கியத்தின் ஆவி சபைக்குள் அளவில்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஊற்றப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வார்த்தையில் உள்ள மகத்துவம் இருக்கு பாருங்க. சொன்னது மட்டுமல்ல, செயலில் காட்டினார்கள். கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த கீழ்ப்படிதலினால் என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு? கீழ்ப்படுகிறோம் ஐயா, நம்ம அப்படிதானே கேட்போம். கடைக்கு போவோம், எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிதானே, பிள்ளைங்களாம் அப்படிதான் கேட்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் கடைக்கு போனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் சூப்பர் மார்க்கெட் வந்துச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அம்மா என்ன வாங்கணுமா, அப்பா எதுவும் வாங்கணுமா, ரொம்ப கீழ்ப்படுதல். ஏன்னா அடி போயிட்டு சைடில் ஒரு போர்பான் பிஸ்கட் என்ன பண்ணிட்டு வந்துடலாம், வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ கீழ்ப்படிஞ்சா கண்டிப்பா there is a secret blessing and open blessing. There is a blessing definitely. கீழ்ப்படிந்தால் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் கண்டிப்பா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரே ஒரு ஊரை மட்டும் நம்ம பார்க்கலாம். கில்கால். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கில்கால். சத்தமா சொல்லுங்க. கில்கால். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான இடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு கில்கால் பைபிள்ல. ஏன் தெரியுமா? இந்த கில்கால நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஏன் நான் கில்கால மட்டும் இன்னைக்கு எடுத்தேன்? நைட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணும்போது பல ஆசீர்வாதத்தை சொல்லலாமே, டைம் இருக்காது ஆண்டவர், ஏதாவது ஒன்று சொல்றதுக்காக வாய்ப்பு இருக்கட்டுமே சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன கில்காலை பற்றி பேசு. சந்தோஷமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கில்கால்னா என்னன்னு தெரியாதுல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கில்கால்னா என்னன்னு தெரியாததுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? அதுதான் காணாமல் விசுவாசிப்பது. அதுக்கு பேர் தான் என்னது? காணாமல். இனிமே தெரிஞ்சுக்கலாம். கில்கால் யோர்தானுக்கு இந்த புறத்தில் நின்று அவங்க கரையேறின உடனே கால் வச்ச இடத்துக்கு பேர் தான் கில்கால். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். மக்கள் இங்க நிற்கிறாங்க, யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடந்து அப்படி போயிட்டு அங்க கால் வைக்கிறாங்களா, வச்ச இடத்துக்கு பேர் தான் என்னது? கில்கால். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குத்தத்த பூமியில் நாங்கள் கால் பதித்த இடத்தினுடைய முதல் பெயர் என்ன பேர்னா கில்கால். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல பல நல்ல காரியங்கள் இந்த கில்கால்ல நடந்திருக்கு. சாமுவேல் கில்காலுக்கு அடிக்கடி வந்து போற மனுஷன். எலியா எலிசாவோட ஊழியங்கள் அதிகமா எங்க தான் நடந்துச்சு? இந்த கில்கால்ல தான் நடந்துச்சு. பைபிள்ல பல இடத்துல நீங்க கில்காலை பார்க்கலாம். எலியாவுடைய ஊழியங்கள்ல மகத்துவமான காரியங்கள் கில்கால்ல நடந்துச்சு. எலிசா ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக் கொள்வதற்காக எதையும் தாண்டி போனா, கில்காலை தாண்டி போனா. கில்கால் என்பது மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த இடம். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. யோர்தானிலிருந்து அவர்கள் கரையேறின உடனே கால் வைத்த ஒரு அற்புதமான இடம் எது என்றால் கில்கால். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்தியா விட்டு வெளியே போனதே இல்லை. ஆனா 2017 முதல்ல கர்த்தர் இந்தியா விட்டு வெளியே கொண்டு போறார். அப்போ அது வரைக்கும் ஃப்ளைட்லையும் போனதில்லை. அப்போ முதல்ல கொண்டு போறார். ஏர்போர்ட்டு உள்ளேயும் போனதில்லை. முதல்ல கொண்டு போறார். ஏர்போர்ட்டை பார்த்திருக்கிறோம், ஆனால் ஏர்போர்ட்டை என்ன பண்ணதில்லை, நம்ம உள்ள பிரவேசித்ததில்லை. ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனோன்னே அப்பா இதான் ஏர்போர்ட்டாப்பா, ஒரு சந்தோஷம். ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ளே போகும்போது அவன் நம்மளை தான் ராஜா மாதிரி வரவேற்கிறான். வாங்க யார் வெல்கம்ன்றான். அவ்வளோ சந்தோஷம். ஏர் ஹோஸ்டஸ்லாம் நின்று வரவேற்கிறாங்க. நம்மளுக்கா யாருமான்னு பார்த்தா யாரைத்தான் வரவேற்கிறான், நம்மளுக்கு தான். ஒரு பெரிய வரவேற்பு, சந்தோஷம். அதுவும் அபுதாபியில் போய் இறங்கணும், இதுதான் அபுதாபியாப்பா, ஒரு சந்தோஷம். சிக்காகோவில் போய் இறங்க, இதான் சிக்காகோப்பா. ராச்செஸ்டரில் போய் இறங்க, இதான் ராச்செஸ்டராப்பா, இது அமெரிக்காப்பா, ஒரு சந்தோஷம். ஒரு அறியாத தேசத்துல கால் வைக்கும் போது உண்டாகிற ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சந்தோஷம் முதல்ல எங்க கிடைச்சு தெரியுமா? கில்கால்ல தான் கிடைச்சது. ஏன்னா எல்லையை தாண்டி அவங்க கால் வைக்கிறாங்க. அப்போ கில்கால் என்றால் என்ன ஆசீர்வாதம்? முதல்ல சொல்றேன். கில்கால் என்றால் எகிப்தின் நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்ட இடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த இடத்துல கால் வைக்கிறார்கள். கால் வைத்த பிறகு விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் பண்ணின உடனே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதுவரைக்கும் சொல்றாரு, நீ 40 வருஷம் நீ நிறைய நிந்தை அனுபவிச்ச, நிறைய வேதனை அனுபவிச்ச, எகிப்தின் பாடுகள் அனுபவிச்ச, உபத்திரவத்தை அனுபவிச்ச, என்னை நோக்கி கூப்பிட்டாய், என்னை நோக்கி உபத்திரவத்திலே நீ கதறினாய், உன் கண்ணீரை கேட்டேன், உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டேன், உன்னை நான் இப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? நான் சொன்னபடியே உன்னுடைய கால்களை இந்த தேசத்திலே வைத்தபடியினால் இன்று
எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் வரைக்கும் கில்கால். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. வெள்ளையப்பன் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த தகப்பன் எப்படி இருப்பாரா? பார்க்க வெள்ளையா இருப்பாரு. அத மாதிரி கில்கால்னு ஒரு அது இருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னு சொன்னா, இதுவரைக்கும் நான் சகித்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்போ நடக்கும் தெரியுமா? விசுவாசிச்சு நாங்க கீழ்ப்படிஞ்சு யோர்தான்ல காலை வச்சு நாங்க அடுத்த கரையில ஏறி காலை வைத்த மாத்திரத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். உன் நிந்தையை என்ன செய்தேன்? புரட்டி போட்டேன். அதுலயும் ஒரு டேக் வேர்டை கர்த்தர் சேர்த்துக்கிறாரு. எந்த நிந்தை? காசு இல்லாம பணம் இல்லாம இருந்திய அந்த நிந்தையை பத்தி நான் பேசல. எகிப்தின் நிந்தையை. எகிப்தில் நீ பட்ட வேதனை எல்லா நாடும் பேசிச்சு. ஒரு கூட்டம் போய் எகிப்தில் மாட்டிக்கிட்டான். ஒரு கூட்டம் போய் அடிமையா மாட்டிக்கிட்டான். அவன் தான் மண்ணு வாரணும், அவன் தான் கொண்டு வரணும், அவன் தான் வைக்கோல் சம்பாதிக்கணும், அவன் தான் விறகு வெட்டணும், அவன் தான் தீயரிக்கணும், அவன் தான் செங்கல் சூழல வேலை பார்க்கணும், அவன் தான் கட்டடத்தை கட்டணும். இவனை வச்சே பித்தோம் ராமசேசன் கட்டிட்டாங்க. அடிமைப்பா. அவன் யாரு? அடிமை. அவன் யாரு? அடிமை. இந்த இடத்துக்கு வர முன்னாடி, வனாந்திரத்துக்குள்ள வர முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பேர் உண்டு. இஸ்ரவேலர்கள் அல்ல, எகிப்தினிடத்தில் அடிமையா இருக்கிற இஸ்ரவேலர்கள். எகிப்தியருக்கு சுமை சுமக்கிற இஸ்ரவேலர்கள், எகிப்தியருக்கு செங்கல் இருக்கிற இஸ்ரவேலர்கள், எகிப்தியருக்கு கட்டடம் கட்டுற வேலை செய்யற இஸ்ரவேலர்கள். அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் தலைக்க விட மாட்டாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா தண்ணிக்குள்ள தூக்கி போடு, இல்லைன்னா கொன்று. அத்தனை நிந்தனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யோர்தானை கடந்தால், கால் வைத்தால் கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி சொல்லுங்க. எகிப்தின் நிந்தை, அடிமைத்தனத்தின் நிந்தை, கூக்குரலின் நிந்தை, பழி வாங்கின நிந்தை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே ரீமா ஹந்துரா கபா ரீபா சந்தலரபா ஒரு 2 நிமிஷம் அல்ல கைகளை தட்டி கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தை உன்மேல் இராதபடி நான் புரட்டி போட்டு. இந்த 7வது நாள் உபவாச ஜபத்தில் இந்த 51வது வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இனி அந்த நிந்தை இராது. நீ வெட்கப்பட்ட தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். உன் நிந்தையை புரட்டி போட்டபடியினால் ஒரு கில்கால், அதுல நீ கால் வச்சுட்ட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒப்பு கொடுத்தார், காலை வச்சுட்டேன். அநேகருடைய நிந்தைய இன்னைக்கு தான் கடைசி. அந்த நிந்தையை கர்த்தர் மாத்திட்டார். ராமன் சொல்லுங்க. அந்த நிந்தை இனி இராது. அந்த நிந்தை இனி இராது. தலையில கை வச்சு விசுவாசத்தோட சொல்லுங்க, இனி அந்த நிந்தை இராது. இனி அந்த நிந்தை இருக்காது. இனி அந்த கூக்குரல் இருக்காது. அந்த பழி பெயர் இனிமே இருக்காது. எனக்குன்னு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த பெயர் இனி இருக்காது. இஸ்ரவேலர்கள்னாலே அடிமை, அந்த பெயர் இனிமே இருக்காது. அந்த நிந்தையை நான் புரட்டி போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் கீழ்ப்படிதலில் கிடைத்த முதல் ஆசீர்வாதம். யோசுவாவின் மூலமா இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தோன்னு முதல்ல கிடைச்ச பிளஸிங் இதுதான், கில்கால். 2வது, கில்கால் என்றால் அடையாளங்களின் இடம். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்து நிந்தை புரட்டி போடப்படக்கூடிய இடம். 2வது அடையாளங்களின் இடம். எப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ யோர்தானை கடக்கிற, என்னை கீழ்ப்படிஞ்சு நீ கடக்கிற, நான் சொன்ன மாதிரி உடன்படிக்கை போட்டு எடுக்கிற, 12 பேர் ரெடி பண்ணிட்ட, காலை வைக்க சொல்ற, எல்லாம் நடந்துருச்சு. ஆனா ஒரு அடையாளத்தின் என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். வாசிக்கிறீங்களா? 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா எங்க நாட்டுறான்? கில்கால்ல. இது அடையாளம். இது என்னது? அடையாளம். கடக்க முடியாத ஒரு பிரச்சனையை கடந்ததற்கான ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுப்பார். அதுக்கு பேர் கில்கால். என்ன அடையாளம்? கடக்க முடியாத. இப்படிப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கடந்து கில்காலிலே நீ கற்களை அடையாளமாய் நாட்டுவாய். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று உங்களை பார்த்து கேட்கும் போது நீங்க என்ன சொல்லணுமா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாக இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு தண்ணீரை வற்றி போக பண்ணினது உண்மை என்பது விளங்க பண்ணும்படிக்கு அடையாளமாக. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க, சில அடையாளங்களை கர்த்தர் தரப்போகிறார். இங்க 12 கற்கள் எங்க இருந்து எடுத்துட்டு வந்த கற்கள்? யோர்தானின் மத்தியிலிருந்து எடுத்துட்டு வந்த கற்கள். இதை எங்க நாட்டணுமா? ஆசரிப்பு கூடாரத்து பக்கத்துலயா? சீலோவிலையா? எருசலேம்லையா? சீயோன்லையா? இல்ல, கர்த்தர் ஒரு இடத்தை நாட்டுகிறார் என்றால் அது அடையாளத்துக்காக அந்த இடத்துக்கு பேரு கில்கால். அப்ப கில்கால்னா என்ன அர்த்தம்? அடையாளம். கர்த்தர் அற்புதம் செய்ததற்கான அடையாளங்கள்.
கர்த்தர் செய்ததற்கான அடையாளங்கள், வெட்டாந்தரை போல உண்டாக்கினதற்கான அடையாளங்கள், கடக்க முடியாத பிரச்சனைகளை கடந்து மேற்கொள்ள கிருபை தந்ததற்கான அடையாளங்களை இந்த 2024 வருஷத்துடைய இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் கொடுக்க பிரியப்படுகிறார். கீழ்ப்படிதலின் மூலமாய் கிடைத்த மூன்றாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அலைச்சல்கள் முடிவுக்கு வந்தது, உட்கார்ந்து அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அலைச்சல்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரா? உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் எதுக்கெல்லாம் அலைஞ்சிங்க உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, யாரு கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கிறா? கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறது மட்டுமல்ல, உன் அலைச்சல்களை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க செய்வேன். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு இது நடக்கும். இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு இது நடக்கும். ஆமேன். அலைஞ்சு திரிஞ்சு பிரயாசப்பட்டு ஓடுறேன், அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், பல இடத்துக்கு அலைகிறேன், என் வாழ்க்கையே அலைச்சல்ல தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா தலையில கை வச்சு ஜெபிங்க. இனி அலைகிற இடம் அல்ல, இனி அலைந்து திரிகிறவனா அல்ல. நான் ஓரிடத்துல குடியிருந்து, சமாதான தாபரத்துல நான் குடியிருந்து, என் தேசத்திலே சுகமாய் தங்கி இருந்து தேசத்தின் பலனை அனுபவிக்க ஓரிடத்தில் கர்த்தர் உட்கார பண்ணுவா. இந்த வருஷத்தின் முடிவில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அலைச்சல்களை கர்த்தர் நிறைவேற்றி ஓரிடத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க வைப்பார். வாசிக்கிறீங்களா? 4:19 இந்த பிரகாரமாக 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானுக்கு கரையேறி எரிகோவுக்கு கீழே இல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இங்க இருந்தா அவங்களோட எல்கைகள் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி போய் ஃபுல் தேசம் கிடைக்குது. இதுக்கு பிறகு அவங்க அலையலை. 40 வருஷம் என்ன செஞ்சாங்க? அலைஞ்சாங்க. கவனிக்கணும், எங்க இறங்குனாங்கம்மா? இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார். எங்க பாளையம் இறங்கினார்கள்? ஏன் இதை நான் இப்படி மென்ஷன் பண்றேன்னு சொன்னா, இதுவரைக்கும் அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல போடுவாங்க, ஒரு இடத்துல தூக்குவாங்க, அடுத்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனா கில்காலுக்கு வந்த பிறகு அப்படி பிளான் கிடையாது. இங்க இருந்து தான் கேம்ப் புறப்பட்டு தேசத்தை முழுக்க சுதந்திரிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு பிறகு இனி அலைச்சல் என்று ஒன்று இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? நான் கீழ்ப்படிவேன், ஆனால் நான் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நான் சொல்லுகிறது மட்டுமல்ல, அவர் தருகிற திட்டத்தை அப்படியே சந்தேகிக்காமல் கீழ்ப்படிவேன் என்றால் என் அலைச்சல்களை கர்த்தர் நிறைவாக்கி அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ அந்த தேதி எந்த தேதிமா? அதை வாசிங்க. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியில. இப்ப முதல் மாதம் 10ஆம் தேதினா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இன்னும் 4 நாள் இருக்கு. எதுக்கு 4 நாள் இருக்கு? வெரி குட். பஸ்காவை ஆசரிக்க எத்தனை நாள் இருக்கு? இப்ப நான் கேட்கிறேன், டிசம்பர் 27ஆம் தேதி கேட்கிறேன், இன்னும் 4 நாள் இருக்குன்னா கரெக்டா சொல்லுவோம். புது வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்குப்பா? 4 நாள் இருக்கு. இங்க 1ஆவது மாசம் 10ஆம் தேதியில கில்கால்ல வந்து அலைச்சல் என்ன செஞ்சுட்டு நிறைவாயிற்று. இங்க இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு அடுத்த ஒரு சந்தோஷம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், பஸ்கா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதையும் கூட நான் தியானிக்கும் போது சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த பிரயாணம் துவங்கியதும் பஸ்காவிலே, இந்த பிரயாணம் நிறைவாகியதும் பஸ்காவிலே. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு? கீழ்ப்படிந்து ஆரம்பித்தால் அந்த கீழ்ப்படிதலுடைய முழு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிறைவாக்கி தருவார். வாசிக்கிறீங்களா? 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கி, இப்ப 10ஆம் தேதியிலிருந்து எந்த தேதிக்கு வந்தாச்சு? மாதத்தின் 14ஆம் தேதியிலே அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை. இந்த பஸ்கா ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, இது அந்நியருடைய இடம் அல்ல, இது வனாந்தரம் அல்ல, இது அலைகிரிடம் அல்ல, எங்களுக்கென்று கொடுத்த தேசத்தில் நாங்கள் ஆசரிக்கிற முதல் பஸ்கா. கைகளை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2025 நுழைய போறோம். சில காரியங்களை முதல்ல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறா. சில காரியத்தை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அனுபவிக்க போறீங்க. அப்படிப்பட்ட ஆச்சரியமான, மகத்துவமான, கிருபை நிறைந்த மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில முதன்மையாய் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? 7வது நாள் ஜெபத்தில் கர்த்தர் அற்புதமான வார்த்தைகள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அங்க எதுல தொடங்கிட்டு? பஸ்கா. இங்க எதுல நிறைவாகுது? ஹல்லேலூயா. அடுத்த ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம், பரிசுத்தத்திலே தொடங்கி பரிசுத்தத்திலே நிறைவு செய்கிறார்கள். மோசேயை முதல்ல ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொல்லி கூப்பிட்டார்? மோசே மோசே. அவன் என்ன பண்ணா? கிட்ட வந்தான். கிட்ட வந்தோடனே நான் என்னவென்று பார்ப்பேன். அப்படி கிட்ட வர்றான். உடனே ஆண்டவர் சொன்னார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு. நீ நிற்கிற பூமி எப்படிப்பட்ட பூமி? இது யார்கிட்ட சொன்னாரு? மோசே கிட்ட. அதே காரியத்தை கர்த்தர் யோசுவா கிட்ட தேசத்துல வந்து சேர்ந்தோன்னு சொல்றாரு பாருங்க. 5:15 வாசிங்க.
அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். எப்படி மோசே கிட்ட அழைக்கும் போது, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த ப்ராஜெக்டை கர்த்தர் அசைன் பண்ணும் போதே எப்படிதான் ஆரம்பிச்சாரு? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கலற்றி போடு. இங்க ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்து அந்த தேசத்துல கால் வச்சு கில்கால கண்டாச்சு. கண்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, இந்த இடம் சாதாரணமான இடம் இல்ல, உன் கால்கள் இருக்கிற கலற்றி போடு. இது எப்படிப்பட்ட பூமி? ராமன் சொல்லுங்களேன். இந்த மாதிரி நீங்க கவனிச்சு பாருங்க. ஆச்சரியமான புதை பொருட்களை கர்த்தர் வசனத்துல வைத்திருக்கிறார். எப்படி தொடங்கினாரோ அதை காட்டிலும் ஆச்சரியமாய் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த சொல்லி முடிக்கலாம். சுதந்திரத்தை அனுபவிக்க துவங்கினார்கள். ஆறாவது ஆசீர்வாதம், சுதந்திரத்தை அனுபவிக்க தொடங்கினார்கள். இதுவரைக்கும் மன்னா, ஆனா இப்ப தேசத்தின் கனி. இதுவரைக்கும் காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாம் யாரத்தை எதிர்பார்த்து இருந்துட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் மன்னாவை கொடுக்க வேண்டும். ஆனால் இங்க ஆசீர்வாதம். வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 11-12. 5ஆம் அதிகாரம் 11-12. பஸ்கா முடிஞ்சதான் தாமதம். விருத்த சேதனை முடிச்சோடனே கில்கால் முடிச்சோடனே பஸ்கா முடிச்சோடனே அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு ஜனங்களுக்கு. அவங்க நினைச்சே பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நடக்க போது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறான்னு தெரியாது. வாசிங்க பார்க்கலாம். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள், பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள், இந்த வார்த்தை ரொம்ப சூப்பரான வார்த்தை, தேசத்தினுடைய தானியத்தினால் ஆகிய. இதுவரைக்கும் சுட்ட அப்பங்கள் எல்லாமே, இதுவரைக்கும் கிடைத்த எல்லா அதிரசம் எல்லாம் அப்பங்க எல்லாமே இதுலதான் மன்னா. ஆனா இங்கே பார்க்கிறோம், அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும். யார் தண்ணி பாய்ச்சது? யார் நீர் பாய்ச்சினது? யார் விளைய வச்சது? கர்த்தர் ஏற்கனவே இவர்களுக்கு கட்டாத வீடுகளை, நட்டாத திராட்சை தோட்டங்களை, ஒலிவ தோப்புகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். உள்ளே வந்தார்கள், விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அந்த தேசத்தினுடைய பலனை அவர்கள் அன்றைக்கு அனுபவித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உங்களுக்கு ஆசையா இருக்குதா? விரும்புறீங்களா? என்னைக்கு சுதந்திரத்தில் நாம் கால் வைக்கிறோமோ அன்றைக்கு மகத்துவங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. நடந்த அற்புதம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப ஆச்சரியம். அவர்கள், இந்த வார்த்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க, நல்லா இருக்கும். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே என்ன பெய்யல? மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். எவ்வளவு நல்ல தேவன்! சந்தோஷமா அழுது ஸ்தோத்திரிக்கலாம் போல இருக்கு. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன்! ஒடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையிலிருந்து கர்த்தரால் போஷிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரால் போஷிக்கப்படுகிற வாழ்க்கையிலிருந்து கிடைத்த தேசத்துல கிடைக்கிற சுதந்திரத்தை நமக்கென்று கொடுக்கிற தேசம் ஆசீர்வாதமான வாழ்க்கை. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? கைகளை வைத்து நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 12ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த அன்னைக்கு கிடையாது, மறுநாள். ஏன்னா ஒரு மன்னாவை கூட கர்த்தர் வேஸ்டாக்க விரும்பல. மறுநாளிலே பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல், எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். சுதந்திரத்தை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். கடைசி காரியம், கில்கால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பிரிக்கக்கூடிய இடம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கில்கால் என்ன இடம்? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பிரிக்கக்கூடிய இடம். நான் விசுவாசத்தோடு இப்படி சொல்றேமா, நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா சில சாபங்களும் இன்னும் உள்ள கிடக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா தான் இருக்கிறோம், ஆனா சில சாபங்கள் அங்கங்க கலந்து கிடக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சாபத்தை நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்? பிரிக்க போறேன். உன் வாழ்க்கையில நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உன்னில் நிரம்பி இருக்கும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். கில்கால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பிரிக்கக்கூடிய இடம். வாசிங்க. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில், எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கணும். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில், நல்ல சத்தமா வாசிக்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரிக்கும் போது பிரித்து வைக்கிறார். எப்படி பிரித்து வைக்கிறார்? கெரிசிம் என்கிற ஒரு மலை ஒரு பக்கத்தில் இருக்கிறது, அதுல முழுக்க ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஏபால்ன்ற ஒரு மலை இருக்கிறது, அதுல சாபத்தை பிரித்து வைக்கிறார். இது எங்க இருக்குதா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் கானானியர் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே கில்காலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகே அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா.
அப்போ கில்கால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பிரிக்கிற இடம். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில கொஞ்சம் ஆசீர்வாதம் கொஞ்சம் சாபத்தோட கிடக்கிறேன் அல்ல. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கை உயர்த்தாதவங்களாம் கை உயர்த்துங்க. வானத்தை நோக்கி தலைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவனை பார்த்து தலைகளை உயர்த்தி சொல்லுங்க. சிலுவையில இயேசு கிறிஸ்து, சிலுவையில இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்து என் சாபங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவை ஒரு கில்காலை போல ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பிரித்தது. என் வாழ்க்கையில் இந்த சிலுவையின் மேன்மை, அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் ஆசீர்வாதமும் சாபமும் கலந்திருக்கிற ஒரு வாழ்க்கையா அல்ல. என் வாழ்க்கையில இந்த நாளிலே, இந்த 51வது வாரத்தில், இந்த 7வது நாள் ஜெபத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில சாபத்தை விட்டு பிரித்து ஆமென் கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிறார். விசுவாசிக்கிறவர் ரெண்டு கைகளையும் நல்ல பலமாய் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆமென். நிந்தையை புரட்டி போட்ட இடம், அடையாளங்களின் இடம், அலைச்சல்கள் முடிவுக்கு வரக்கூடிய இடம், பஸ்காவில் துவங்கி பஸ்காவில் நிறைவாகிற இடம், பரிசுத்தத்தில் தொடங்கி பரிசுத்தத்தில் நிறைவாகிற இடம், சுதந்திரத்தை அனுபவிக்க துவங்குகிற இடம். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் பிரித்தார். விசுவாசிக்கிறவங்க அல்ல ரெண்டு கைகளை தட்டி அந்நிய பாஷைகளோடு ஸ்தோத்திர பலிகளோடு நான் கீழ்ப்படியும் போது கர்த்தர் எனக்கு பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று கில்கால். கில்கால்